இந்த குறும்படத்திற்கு இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு நெப்போலியன் அவர்கள். 45 நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய படத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன். நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன். படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது. இதில் 3 இடத்துல நான் அப்படியே கண்ணெல்லாம் குழம்பாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான படம். மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது. எனது அலங்கார் திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சமூகத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தேன். இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். பள்ளிக்கூடம் விட்டாச்சு, பல கவலைகளும் விட்டாச்சு. ஒரு மாச சொர்க்கம் இனி ஊருக்கோ நரகம். ஒரு மாச சொர்க்கம் இனி ஊருக்கோ நரகம். மாங்குத்து, மஞ்சங்குத்து, பூ குத்து, பிள்ளையார் குத்து, பிடிச்சா குத்து. அழுக்கு வேணுமா குலுக்கு வேணுமா? அழுக்கு.
துடைத்திடடா துடைத்திடு துடைத்திடு துடைத்திடடா உன் துயர கண்ணீரை துடைத்திடடா ஒளி இருந்தால்தான் விழிகளடா இதுதான் மனிதர் நிலைமையடா இருளென்றாலும் தெரியுமடா என்றும் நமது விழிகளடா 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 திறந்திடடா உன் திருவாய் மலர்ந்து திறந்திடடா முழங்கிடு முழங்கிடு முழங்கிடடா போர் முரசில் முதியாய் முழங்கிடடா ஒளி இருந்தால் தான் ஒளிகளடா இது பேசும் மாந்தரி நிலைமையடா மௌனம் ஒன்றன் மொழிகளடா இது பேசா மாந்தரி திறமையடா 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 கேட்டிடுடா வென்றவ சரித்திரம் கேட்டிடுடா காத்திரு காத்திரு காத்திருடா காலத்தை வெல்வாய் காத்திருடா பசியின் கதறல் கேளுங்கடா அதை கேளாய் செவிகள் வீண்களடா நம் செவிப்பறை மட்டும் சேதமடா உன் குரலுக்கு வழியும் தேசமடா 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 அறிந்திடுடா கொடிது கொடிது கொடிதுடா முறையுடன் திறப்பது கொடிதுடா முறையை போக்க போராடு உமலையம் ஜெயிக்க போராடு ஆற்றுத்திறனால் போராடு மண்ணகம் போற்றும் முன்பேறு 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 எழுந்திரு எழுந்திரு எழுந்திருடா என் இளைய சக்தியே எழுந்திருடா உடைக்கிடு உடைக்கிடு உடைக்கிடடா உன் பூர்ண தடைகளை உடைக்கிடடா ஞானத்தை ஊன்றி நடந்திடவா நாளைய உலகம் வென்றிடவா ஞானத்தை ஊன்றி நடந்திடவா நாளைய உலகம் வென்றிடவா 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 அன்புடைய அனைவரையும் பொதுவாக முதற்கண் வருக வருக என வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கடுமையான கோடை பொழுது, ஆனாலும் கூட இந்த உச்சி வெயில் பொழுதிலும் எனது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வருக வருக என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலிலே குறும்படத்தினை வெளியிடுகின்ற நிகழ்வு, அதை தொடர்ந்து இதே குறும்படத்தினை உலக தமிழர் பார்வைக்காக இணையதளத்திலே வெளியிடுகின்ற நிகழ்வு, மூன்றாவதாக குறும்படம் திரையிடல், நான்காவதாக ஆண்டோர்கள் சான்றோர்களுடைய வாழ்த்துரைகள் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியானது அமைய இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொண்டு, இந்த குறும்படத்தினை வெளியிடுவதற்கு முன்பாக இந்த குறும்படம் என்ன என்பதை பற்றி இதற்கு பின்னால் உள்ள சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை என்கிற கருது காரணத்தினாலே இந்த குறும்படம் குறித்தான சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன். இந்த குறும்படம் 14 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு குறும்படம். இந்த குறும்படத்திற்கு உருவாக்கம் செய்வதற்கு எனக்கு பொருளுதவி செய்து இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு நெப்போலியன் அவர்கள்தான் இந்த குறும்படத்தினுடைய தயாரிப்பாளர். ஒரு 14 வருடங்களுக்கு முன்பு திரு நெப்போலியன் அவர்களுடைய புதல்வன் வீரநல்லூரில் இருக்கக்கூடிய மயோபதி மருத்துவமனை காப்பகத்திலே சிகிச்சை பெற்று கொண்டிருந்த நேரத்திலே எனது இதற்கு முந்தைய குறும்படமாக இருக்கக்கூடிய தாய்மானவன் குறும்படத்தினை திரையிடுவதற்காக அவர்களை நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டார்கள். அந்த மேடையிலே இருந்த ஒருவர் இந்த மேடைக்கும் வந்திருக்கிறார் என்பது எனக்கு பெருமை. அதுதான் ஐயா மாலையராஜா அவர்கள். அன்றைக்கு மாலையராஜா அவர்களும் அந்த மேடையிலே நடிகர் நெப்போலியன் உள்ளிட அண்ணன் மாலையராஜா அவர்கள் தான் அந்த குறும்படத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த குறும்படத்தை பார்த்து மகிழ்ந்த நடிகர் நெப்போலியன் அவர்கள் அந்த மேடையிலேயே
அடுத்த குறும்படத்திற்கான முழு பொருள் செலவும் என்னுடையது என்று சொல்லி அந்த மேடையிலேயே என் கையிலே ஒரு 5000 ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவரிடம் நான் முழுமையான கதையை சொல்லி அந்த குறும்படம் 1 லட்சம் ரூபாய் செலவிலே தயாரிக்கப்பட்டது. அதற்கான முழு தொகையும் அவர்தான் தந்தார். ஆனால் அந்த படத்தை செய்து முடித்த பிறகு அதை வெளியிட வேண்டிய சூழல் அவருக்கு அந்த படம் பிடித்திருந்தது. அதை மிகப்பெரிய அளவில் வெளியிட வேண்டும் என்று விரும்பினார். ஆனாலும் அரசியல் சூழ்நிலை காரணமாக அதை வெளியிட முடியாமல் அவர் அந்த படத்தை அப்படியே கைவிட்டு விட்டார். அப்படி கைவிட்ட படத்தை நான் அவரிடம் அனுமதி பெற்று ஒரு சில திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பி வைத்தேன். அந்த அடிப்படையிலே இந்த குறும்படம் வி கேர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலிலே தமிழ்நாட்டிலிருந்து முதல் குறும்படமாக தேர்வு செய்து எனக்கு விருது பெற்று கொடுத்தது. இரண்டாவது, இந்த குறும்படம் மத்திய அரசாங்கத்தினால் மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்படக்கூடிய குறும்பட பிரிவிற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்டு டெல்லி வரையிலும் இந்த குறும்படம் சென்றது. அப்படி சில குறும்பட விழாக்களில் பங்கு கொண்டதோடு சரி, இந்த குறும்படம் இதுவரையும் வெளியீட்டு விழா காணவில்லை. ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் இந்த குறும்படத்தை பணியாற்றிய கலைஞர்களுக்காக நான் ஒரு சின்ன அரங்கத்திலே ஒரு திரையிடல் நிகழ்த்தி அதை பணியாற்றிய கலைஞர்களுக்கு மட்டும் அந்த படத்தை போட்டு காண்பித்தேனே தவிர பொதுவெளி அரங்கத்திலே நான் போட்டு காண்பிக்கவில்லை. எனவே அதற்கு ஒரு முறையான ஒரு விழாவினை நடத்த வேண்டும். இடையிலே 14 வருடங்கள் ஓடிவிட்டது. நானும் பல்வேறு வாழ்க்கை சூழல்களிலே சென்று கொண்டே இருந்தேன். இப்போது மீண்டும் திரைத்துறை நோக்கிய பயணத்தை நாம் தொடங்கலாம் என்கின்ற ஒரு மனோநிலையிலே அதனுடைய தொடக்கமாக, அதனுடைய ஆரம்ப புள்ளியாக இந்த குறும்படம் இருக்கட்டும், இதிலிருந்து நமது பயணத்தை நாம் மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து தொடங்குவோம் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த விழாவை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த அத்தனை பேரையும் வருகை என வரவேற்று இப்போது குறும்படத்தை வெளியிட இருக்கிறோம். இந்த குறும்படத்தினை வெளியிடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேரையும் வரவேற்று முதலிலே இந்த விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய நமது போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் TK திரு என் மாயராஜ் அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கின்றேன். அவர்களை தொடர்ந்து இந்த குறும்படத்தினை வெளியிடுவதற்காக இந்தியாவிலேயே தந்தையும் மகனுமாக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்ற மகத்தான சாதனையை செய்த அதில் பங்காளியாக இருக்கக்கூடிய ஐயா வண்ணதாசன் அவர்களை நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து இந்த குறும்படத்தினை பெற்றுக்கொள்வதற்காக பிக் பாஸ் ஃபேம் என்று நாங்கள் அழைப்பதிலே குறிப்பிட்டிருந்தாலும் அவர் உள்ளபடியே பிக் பாஸ் ஃபேம் மட்டுமல்ல, பல விதங்களில் அவர் தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர். இன்னும் வானத்திலே ஜொலிக்கக்கூடியவர் எங்கள் அன்பு இளவல் விக்ரமன் அவர்களை குறும்படத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் அழைக்கின்றேன். வாழ்த்துறை வழங்கக்கூடிய ஐயா நாருமுநாதன், இந்த ஆண்டிற்கான ஊவேசா விருது பெற்ற ஐயா நாருமுநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நார்வேயிலே போய் தகைசால் தமிழர் என்ற விருது பெற்றவர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கின்றேன். சதக்கத்துல் ஆப்பா கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவர் ஐயா மகாதேவன் அவர்களை வரவேற்கின்றோம். எழுத்தாளர், வழக்கறிஞர், என் இனிய நண்பர் அண்ணன் தீன் அவர்கள் பின்னால் இருக்கிறார். வாங்க, தீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலப்பாளையத்திலே பெரும் கல்வி செம்மலாக திகழ்ந்து வரக்கூடிய முஸ்லீம் கல்வி கமிட்டியினுடைய செயலாளர் ஐயா LKS மீரான் மொய்தீன் அவர்களை அழைக்கிறேன். அதுபோலவே மேலப்பாளையம் அலங்கார் திரையரங்கத்தினுடைய நடத்துனரும் வசுந்தரா தேவி ஃபிலிம்ஸ் உரிமையாளரும் ஆகிய லயன் ஆர் மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதுபோல ஐயா பேராசிரியர் ராமச்சந்திரன், இந்த அரங்கம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த பேராசிரியர் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் சவேரியார் கல்லூரியிலே அவர்கள் சிறப்பாக பணியாற்றி நாட்டுப்புற கலையிலே ஆய்வுகள் பல பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் ராமச்சந்திரர்களை என்பவர்கள் அழைக்கின்றோம். அதுபோலவே வேர்ல்டு கிராஸ் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் வாயிலாக பல சமூக சேவைகளை செய்து வரும் அன்பு சகோதரர் SP துரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இத்தனை ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னிலையிலே இப்போது ஐயா வண்ணதாசன் அவர்கள் குறும்படத்தினை வெளியிட அன்பு சகோதரர் திரு விக்ரமன் அவர்கள் இந்த குறும்படத்தினை பெற்றுக்கொள்கின்றார். அடுத்தபடியாக இந்த குறும்படத்தினை உலகத் தமிழர்கள் பார்வைக்காக இணையதளத்திலே வெளியிட வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது இணையதளத்தை சார்ந்தவர்களுக்கு அதுதான் குறும்படத்தை பார்க்க வாய்ப்பாக இருக்கிறது என்பதற்காக அதனுடைய வெளியீட்டினுடைய அடையாளமாக
அதனுடைய QR கோடு அனைவருக்குமாக நாங்கள் வழங்குகின்றோம். இந்த QR கோடு உங்களுக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு வடிவத்திலே தரப்படும். அதனை நீங்கள் கூகுள் லென்ஸ் மூலமாக ஸ்கேன் செய்தினால் யூடியூப்பிலே நேரடியாக அந்த படத்தினை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து இப்போது QR கோடு வெளியிடக்கூடிய நிகழ்வு. ஒரு அனைவரும் கலவரி தந்து நன்றி நன்றி. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே 200 கோடியெல்லாம் லோ பட்ஜெட் படம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித்தினுடைய படங்களாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படங்களாக இருந்தாலும் சரி, அது 200 கோடி 300 கோடி என்று சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான சினிமா அதுதானா என்று கேட்டால் அது கிடையாது. இன்றைக்கும் ஈரானிலே வெளிவரக்கூடிய அகாடமி விருதுகளை வென்று குவிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வெறும் 10-15 லட்சங்களில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு பிரம்மாண்டம் என்ற பெயரால் சினிமா எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. அகன்ற திரை, அந்த பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக சினிமாஸ்கோப் இவையெல்லாம் வந்துவிட்டது. தமிழ்நாட்டிலே மணிரத்னம் எப்பொழுது உள்ளே வந்தாரோ அப்பொழுதுதான் சினிமாஸ்கோப் வந்தது. அதற்கு முன்பு சம்சாரம் அது மின்சாரம் தந்து கொண்டிருந்த விசுவனுடைய காலத்திலெல்லாம் 35 mm என்று சொல்வார்களே, 35 mm குறைந்த பட்ஜெட் படம், அப்படித்தான் படங்கள் வந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட இந்த படமும் அப்படித்தான் இருக்கும். அதை நான் முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த திரை சினிமாஸ்கோப்பிற்கான திரை கிடையாது. இது 35 FMக்கான திரை. நாங்கள் உருவாக்கியதும் அந்த வடிவத்தில் தான் உருவாக்கினோம். அதற்கு பிறகு என்னால் அதை டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்ற முடிந்ததே தவிர ஒய்டு ஸ்க்ரீன் என்று சொல்லக்கூடிய சினிமாஸ்கோப் வடிவத்திற்கு மாற்ற முடியவில்லை. எனவே நான் அதை டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றி அதை அதே வடிவத்திலே உங்களுக்கு தர விரும்புகிறேன். அருள் கூர்ந்து அனைவரும் படத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 43 நிமிடங்கள் அந்த படம் ஓடும். அதுவரையிலும் உங்களது செல்போனை நீங்கள் சிறிது நேரம் சைலண்ட் மோடிலே போட்டு வைத்திருந்தால் அது உங்களுக்கும் எனக்கும் உங்கள் அருகாமையில் உட்கார்ந்து படம் பார்ப்பவர்களுக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும் என்பதை உங்கள் அன்பான வேண்டுகோளாக உங்கள் முன்னால் சமர்ப்பித்து இப்போது படத்தை காண்பதற்கு நாம் தயாராவோம். மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். படம் ஓடிட்டு இருக்கும்போது கூட சில நண்பர்கள் அரங்கத்திற்கு உள்ளே வருகை தந்தார்கள். எனவே எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தின் பேரில் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு ஐயா மாலைராஜா அவர்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டபோது அவர்கள், முத்தமிழ் நீ நடத்துகிற விழாவிற்கு நான் வராமல் இருப்பேனா என்று உரிமையோடு என்னை தட்டி கொடுத்து இந்த விழா நடைபெறுவதற்கு பின்னணியிலிருந்து எனக்கு எல்லா விதமான ஆலோசனைகளையும் சொன்னவர் ஐயா மாலைராஜா அவர்கள்தான். அவர்களை வருக 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 என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள்தான் அந்த தாயுமானவன் குறும்பட வெளியீட்டு விழாவிலே நெப்போலியன் அவர்கள் குறும்படத்தினை வெளியிட அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அவர்கள் நெப்போலியன் அவர்கள் தயாரித்த குறும்படத்தினை அவர்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்துகிறார்கள் என்பது சால பொருத்தமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மாலைராஜா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி வகிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்விலே குறும்படத்தினை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் விரும்பிய போது எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு புறாவின் இறகை போல மென்மையானவரும் ஒரு புனிதரை போல மிருதுவான அன்பான உள்ளம் கொண்டவருமான ஐயா வண்ணதாசன் தான் எங்கள் நினைவிற்கு வந்தார். ஐயா வண்ணதாசன் அவர்கள் இந்த குறும்படத்தினை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த குறும்படத்தினை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல இந்த குறும்படத்தினை பெற்றுக்கொள்வதற்காக சென்னையிலிருந்து இந்த ஒரு நிகழ்விற்காக மட்டும் கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நாளைய நம்பிக்கை நட்சத்திரம், இப்போதைக்கு நான் அவரை பற்றி அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் பின்னணியிலே ஒரு மிகப்பெரிய பலத்தோடு
ஒரு ஆலமரம் விருட்சமாக நிற்கிற போது அதனுடைய வேர்கள் கண்ணுக்கு தெரியாது என்று சொல்வார்களே, அதை போல 1000 அடிகளுக்கு கீழாக வேர்களை பாவி ஒரு மிகப்பெரிய அமைப்பை கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடிய அறம் வெல்லும் விக்கிரமன் அவர்களை நாங்கள் வருக வருக என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுபோல எந்த இடத்திலும் பெரியவன் சிறியவன் என்று தாழ்வு பார்க்காமல், இல்லை என்றால் நார்முநாதன் அவர்கள் என்னை போன்றவர்கள் எல்லாம் அழைத்து இங்கே வருவாரா என்று கேட்டால் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சிகரத்தில் இருக்க சொன்னாலும் நார்முநாதன் அவர்களால் முடியும், ஒரு ஓலை குடிசையில் இருக்க சொன்னாலும் நார்முநாதன் அவர்களால் முடியும். அப்பேற்பட்ட ஐயா நார்முநாதன் இந்த ஆண்டு ஊவேசா விருது பெற்று இன்னும் சிறிது நேரத்தில் அவர் கிளம்பி செல்ல வேண்டும். அவருக்கு ஒரு பாராட்டு விழா அடுத்து தயாராகி கொண்டிருக்கிறது. அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பிரேமச்சந்திரன் என்று சொன்னால் திருநெல்வேலி வாழ் மக்கள் அத்தனை பேரும் கலியுக கர்ணன் என்று சொன்னால் வாழும் கர்ணனாக நாங்கள் வைத்து பாவிக்கிற டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் என்று சொன்னால் அது மகாதேவன், மகாதேவன் என்று சொன்னால் தமிழ். அப்படி கண்ணல் தமிழெடுத்து கருங்குயிலாய் கூவுகின்ற சதக்கத்துல்லா கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் மகாதேவன் அவர்களை வரவேற்கின்றோம். அதை போலவே இன்றைக்கு எழுத்துலகத்திலே அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் தன் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கிற என் அன்பு சகோதரர் ஐயா எம் தீன் அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல மேலப்பாளையத்திலே இன்றைக்கு அன்னை தெரசா ஒவ்வொருடம் போய் மடிப்பிச்சை கேட்டார்களாம் தொழுநோயாளிகளுக்காக. சிலர் எச்சில் உமிழ்ந்தார்களாம். அப்போது கூட அன்னை தெரசா கோபப்படவில்லை. இதை எனக்கு தந்து விட்டீர்கள், என் குழந்தைகளுக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்று கேட்டாராம் அன்னை தெரசா. அந்த அன்னை தெரசா போல இன்றைக்கு மேலப்பாளையத்திலே அல் அமீன் கலை அறிவியல் கல்லூரியை கட்டி கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணன் LKS மீரா மொய்தீன் அவர்களை நாங்கள் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல என்னுடைய நீண்ட காலமாக நான் நண்பராக கருதுகிற மேலப்பாளையத்திலே அலங்கார் திரையரங்கத்தினை நடத்தி கொண்டிருப்பவரும் வசுந்தரா தேவி ஃபிலிம்ஸ் நிறுவனுடைய உரிமையாளருமாகிய அண்ணன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். மம்மி ரிட்டர்ன்ஸ் படம் திரைப்படம் திருநெல்வேலியிலே வந்த காலத்திலிருந்தே அண்ணனோடு நான் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் லயன் பி மணிகண்டன் அவர்களை நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல இன்றைக்கு நட்டார் வழக்காட்சியல் துறையிலே பெரும் ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கும் இந்த தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே, அதுபோல கிருஷ்ணாபுரம் வட்டாரத்திலே ஏழை எளிய மக்களுடைய துயர் துடைக்கிற ஒரு தூய பணியிலே பன்னெடுங்காலம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வேர்ல்டு கிராஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் அருமை சகோதரர் SP துரை அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய இதய கமலத்தினால் தாங்கி பிடித்து நான் வரவேற்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய இதயத்திலே குடியிருக்கிற தெய்வங்களாக என் கண்முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பெயர் சொல்லி விழித்தால் காலமாகிவிடும் என்கின்ற காரணத்தினாலே இன்னும் அடுத்தால சிவா குரூப்ஸ் கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களையும் முருகேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழாவை நாங்கள் தொடங்க வேண்டும் என்று நினைத்த போது சென்னையில் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு படம், இதை வெளியிடணும் என்று சொல்லி எல்லாரையும் அழைச்சாலும் எல்லாருமே ஒப்புதல் கொடுத்து எல்லாரும் சந்தோஷத்தோடு வர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை தந்து கொண்டே இருந்தது. நல்ல வேளையாக இன்றைக்கு தான் வந்துடுச்சா என்னன்னு தெரியல, 3 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. அதற்குள் நாம் விழாவை தொடங்கிவிட்டோம் என்கின்ற காரணத்தினாலே அந்த அச்சமும் இல்லை என்று சொல்லி வருகை தந்த அத்துணை பேரையும் வருக 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 என மீண்டும் ஒரு முறையாக வரவேற்று நேரடியாக காலத்தினுடைய அருமை கருதி வாழ்த்துறை பகுதிக்கு சென்று விடலாம். முதலிலே பேசுகிறவர் முழக்கமாக பேச வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினாலே எங்கள் பேராசிரியர் மகாதேவன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் மகாதேவன் அவர்களே, உங்கள் முழக்கம் இந்த அரங்கத்தில் ஒலிக்கட்டும். ஊன்றுகோல் குறும்படத்தினுடைய இயக்குனர், எங்கள் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் மதிப்பிற்குரிய திரு முத்தமிழ் அவர்களே, நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய வழிகாட்டியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருதாளர் வண்ணதாசன் அவர்களே, குறும்படத்தை பற்றி இன்றைக்கு உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய திரு விக்ரமன் அவர்களே,
உவேசா விருதை பற்றி நமக்கு நெல்லைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இரா நாரும்புநாதன் அவர்களே, தகைசால் தமிழர் விருதாளர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களே, எழுத்தாளர் MM தீன் அவர்களே, முஸ்லீம் கல்வி கமிட்டி திருநெல்வேலி திரு LKS மீரான் மைதீன் அவர்களே, பேராசிரியர் நாவண்ணா ராமச்சந்திரன் அவர்களே, திரு மாலை ராஜா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதாவது ஒரு 45 நிமிடம் நாம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம். அதற்காக முதலிலே முத்தமிழுக்கு நம்முடைய கரவொலியை நாம் பரிசாக தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது தன்னம்பிக்கை உடையவன் தனி மனித இராணுவம் என்று சொல்லுவார் சிவகரா. ஒரு தன்னம்பிக்கையாளனை நமக்கு அடையாளம் காட்டிய முத்தமிழ் அவர்கள். அதாவது என்றைக்குமே கிருஷி சார்வால் தான் ரெங்கராஜனாக இன்றைக்கு அவதாரம் எடுத்திருக்கிறார், பார்த்தோம். அதே போன்று விஜி மேடம் இங்கே இருக்கிறாங்களான்னு தெரியல, வந்திருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்லவென்று தெரியவில்லை. அதாவது உணர்ச்சி பெருக்கிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்தில் கூட ஊனம் என்கிற ஒரு சொல்லே வராமல் ஒரு நடராஜனை நடனராஜனாக மாற்றிய முத்தமிழுக்கும் உங்களுடைய குழுவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அத்தனை பேரும் சேர்ந்து நல்ல கைதட்டி அவங்கள பாராட்டலாம் நினைக்கிறேன். ஏன்னா நடராஜன் நடனராஜனாக மாறியது அதுதான் வரலாறு. அதாவது கிருஷி சார்வால்ட்டெல்லாம் நான் படிக்காமல் போயிட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் என்னிடம் உண்டு. ஒரு சைக்கிளில் தன்னுடைய மாணவனை அமர வைத்து கொண்டு அந்த மூலக்கரைப்பட்டியோ அல்லது மணஞ்சிப்பட்டியோ அந்த பகுதியில் அந்த சைக்கிள் அப்படியே சுற்ற சுற்ற எல்லாவற்றையும் நீங்கள் காட்டிவிட்டீர்கள். தமிழர்களுடைய பண்பாட்டு விளையாட்டு, அதே போன்று பள்ளியில் இருக்கக்கூடிய குறும்புகள், அதே போன்று கனமான விஷயம். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது அவர்கள் பச்சாபதோபத்தையோ அல்லது அனுதாபத்தையோ அல்ல, மாறாக எல்லோரையும் போல் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம். அந்த கேரக்டரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அமர் சேவா சங்கத்தினுடைய ராமகிருஷ்ணன் எனக்கு நினைவுக்கு வந்தார். நீங்கள் தென்காசிக்கு பக்கத்தில் ஆய்க்குடி என்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அமர் சேவா சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கி கழுத்துக்கு கீழே எந்த உறுப்பும் செயல்படாது என்கிற நிலையிலே அவருடைய பாதுகாப்பிலே 500 குழந்தைகள் 500 மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மனிதரை நான் நினச்சி பார்த்தேன். நடராஜனுக்கு பின்னால், அந்த நடராஜனுக்கு பின்னால் களக்காடுக்கு பக்கத்தில் ஒரு கருவேலங்குளம் என்கிற ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலே பிறந்து ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபரர் கல்லூரியில் நூலகராக பணியாற்றி தனக்கென்று அவர் எதுவுமே வைத்து கொள்ளாமல் கதர் சட்டை, கதர் வேசி, ஒரு ரப்பர் செருப்பு, கடைசி வரை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 84 வயதாகிறது. சென்னையில் பாலம் என்கிற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் பாலம் கல்யாண சுந்தரம் எனக்கு அந்த நடராஜனுக்கு பின்னால் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று எங்களுடைய மாணவர் முத்தமிழ் ஐயாவுக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சீவலப்பேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து எங்கள் கல்லூரிக்கு வந்து, கல்லூரி அப்போ 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 9:30க்கு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருப்பார். இன்னைக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய DRDOவினுடைய துணை இயக்குனராக யார் இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா தம்பி சூசை முத்து, எங்களால் உருவாக்கப்பட்ட சூசை முத்து சார்வால் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரியாக எனக்கு அந்த கேரக்டரை பார்க்கும்போது மாணவர்கள் அப்படின்னு நினைவுக்கு வந்தார்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக முத்தமிழுக்கும் அதான் மனசை தச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய மேரி சார்ஜன் பள்ளிக்கு எதிர்த்தாப்புல வசந்தன் கோ என்கிற ஒரு கடை இருக்கிறது. அந்த வசந்தன் கோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு. அந்த பஸ் ஸ்டாப்பில் பேருந்து நிறுத்தத்தில் நூற்றுக்கணக்கான போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அங்கே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த காலிபரை கையிலே வைத்து கொண்டு அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். பேருந்து சில நேரங்களில் நிற்காமல் ஓடும். அப்படி நிற்காமல் ஓடக்கூடிய அந்த பேருந்தை நிறுத்தி இந்த பிள்ளைகளை எல்லாம் ஏற்றுவார்கள். அந்த காட்சி மனதிலே தைத்தது. அதாவது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு நடராஜன்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நடராஜன் என்கிற அந்த பையன் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு பக்கத்திலே. நான் அதனால தான் சொன்னேன், அவர்கள் நம்மிடம் விரும்புவது எதை என்று கேட்டால் அனுதாபத்தை கிடையாது. நம்மிடம் அவர்கள் விரும்புவது அனுதாபத்தையோ பிச்சையோ அல்ல, மாறாக அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் என்கிற அந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க.
அதாவது எனக்கு ரொம்ப பிடித்த வரி, வாலியினுடைய வரி, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான். இன்னைக்கு கிருஷி சார்வால் எனக்கு ரங்கராஜனாக எனக்கு தெரியவில்லை, அவர் கிருஷி சார்வாலாக தான் தெரிகிறாரு. சிந்து முந்திரை அந்த ரோட்டில் என்னுடைய மனைவியோடு வரும்போது நான் சொன்னேன், சார்வால் வேலை பார்த்த பள்ளிக்கூடம் இதுதான் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கும் கூட கிருஷி சார்வார்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த கதையை பார்த்த உடனே எனக்கு தனிமை கதை நினைவுக்கு வந்தது. எப்பவுமே வண்ணதாசன் ஐயா சொல்லுவாங்க, அந்த தனிமை கதையில் வரக்கூடிய அந்த பாத்திரம் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை முத்தமிழ் அதை படித்து விட்டு எடுத்திருப்பாரா அல்லது படிக்காம எடுத்திருப்பாரா என்று தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய வண்ணதாசன் இந்த நிகழ்வை நெகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார் என்பது எல்லோருக்கும் பெருமை. இந்த பேரு முத்தமிழை தவிர வேறு யாருக்குமே கிடைச்சதுக்காக நினைப்பேன். அதாவது அவர் சொன்னார் 15 கோடி 20 கோடி 400 கோடி 500 கோடி கோடிகள் நிறையலாம். முத்தமிழ் அவர்களே, நீங்கள் எல்லோருடைய மனதிலும் நிறைந்து விட்டீர்கள். எல்லோருடைய மனதிலும் நீங்கள் நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் வணிகத்துறை படமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த தாதா சாஹிப் பால்கே விருதோ, எந்த விருதோ, அந்த விருதுகள் எல்லாம் உங்களை நாடி வரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்று நாங்கள் எல்லோரும் மீண்டும் ஒரு முறை உங்களை கரவொலியை பரிசாக தந்து வாழ்த்திவிட்டு நெல்லையை காட்டினீர்கள். மூலக்கரைப்பட்டி, முனஞ்சிப்பட்டி, இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குன்றுகள், இங்கே இருக்கக்கூடிய ஆலமரம், இங்கே இருக்கக்கூடிய அரச மரம், இங்கே இருக்கக்கூடிய பனை மரங்கள் எல்லாவற்றையும் காட்டினீர்கள். உங்களுக்குள்ளே இருந்து அந்த நடராசன் பெருக்கெடுத்திருக்கிறான், நடராசன்கள் பெருக்கெடுத்திருக்கிறார்கள். அந்த நடராசன்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அவர்கள் வலம் வரப்போகிறார்கள். இசை மிக நன்றாக இருந்தது. அந்த படம் எடுக்கக்கூடிய அந்த ஒளி தன்மை அது மிக நன்றாக இருந்தது. கதை நன்றாக இருந்தது. நடித்த நடிகர்கள் அவர்கள் நடிகர்களாகவே மாறிவிட்டார்கள். ஏன்னா இதில் நிறைய பேர் எல்லோருமே நமக்கு தெரிந்தவங்க தான். புத்தநேரி செல்லப்பாவோ அல்லது விஜய் மேடமோ, அவர்கள் எல்லோரையும் நம்ம பார்த்து அந்த பார்த்த நடிகர்கள் அல்ல இவர்கள். இவர்கள் வேறு வேறு உருவங்களிலே இங்கே வந்து ஒரு வர்ண ஜாலத்தை காட்டிவிட்டார்கள். எப்படின்னு சொன்னால், ஒரு 3 கண்ணாடிக்குள்ள ஒரு வளையல் துண்டுகள் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அதை உடைச்சு பார்த்தீங்கன்னா வளையல் துண்டு இருக்கும். அதை சேர்த்து பார்க்கும்போது உள்ள வர்ணஜாலங்களை காட்டிக்கொண்டே இருந்தார்கள். வர்ணஜாலங்களை காட்டிய அத்தனை கலைஞர்களுக்கும் நன்றி 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 என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா மகாதேவன் அவர்களுக்கு நன்றி. இது நோன்பு காலம். நோன்பு காலத்திலே கூட அந்த எங்களுடைய அன்பு தொந்தரவை பொருட்படுத்தாமல் இங்கே 2 நண்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதில் முதலிலே ஐயா எல்கேஎஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னும் நோன்பு திறக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. தலைமை தாங்குகின்ற அருமைக்குரிய மாமா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தினுடைய தலைவர் மாலைராஜா அவர்களே, குறும்படத்தை வெளியிட்ட அருமைக்குரிய பெருந்தகை, அன்பாளர், பண்பாளர், பாசமிக்கவர், சாகித்ய அகாடமி விருதாளர் ஐயா வண்ணதாசன் அவர்களே, இந்த படத்தை பெற்றுக்கொண்ட அருமைக்குரிய ஐயா விக்ரமன், திருநெல்வேலியினுடைய கலைக்களஞ்சியமாக நாவலராக, எழுத்தாளராக, பண்பாளராக திகழ்கின்ற அருமைக்குரிய அண்ணாச்சி இரா நாரும் பூநாதன் அவர்களே, எங்களுடைய கருணைமிக்க வள்ளல்களில் ஒருவராக திகழும் டாக்டர் ஐயா பிரேமச்சந்திரன் அவர்கள், சதகத்துல் அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் திரு சௌந்தரமகா தேவன் அவர்கள், எங்கள் அன்பு அண்ணன் வழக்கறிஞர், எழுத்தாளர், நாவலர் எம் தீன் அவர்கள், மேலப்பாளையம் அலங்கார் திரையரங்கத்தினுடைய நடத்துனர் லயன் ஆர் மணிகண்டன் அவர்கள், தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய இணைச் செயலாளர் பேராசிரியர் நா ராமச்சந்திரன் அவர்கள், திரு எஸ்பி துரை அவர்கள், எங்களுடைய அருமைக்குரிய குடும்ப நண்பர் மாப்பிள்ளை சிவா அவர்கள், இந்த குறும்பட விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திரைப்பட வித்தகர் விக்ரமன் அவர்கள், இந்த படத்தை இயக்கியிருக்கின்ற அருமைக்குரிய நண்பர் திரு KS முத்தமிழ் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
விளக்கெல்லாம் அணைக்கப்பட்டது. ஒரு புறத்திலே திரை மிளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த திரையில் கண்முன்னே ஒரு வரலாற்றை, கண்முன்னே ஒரு பிசிக்கலி சேலஞ்சடு என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நிகராக ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கும் போது மனத்துக்குள்ளே 1000 வேதனைகள் வந்து கொண்டிருந்தது. மாற்றுத்திறனாளிகள் என்று லேசாக சொல்லிவிடுகின்றோம். சக பிள்ளைகளோடு அவர்கள் வகுப்பறையிலே உட்காரும் போது அவர்கள் சிரிக்கின்ற ஏளன பார்வை, அவன் நடந்து வந்து கடைசியிலே அந்த ஆசிரியை அந்த பின்னாலிருந்து வந்து அவனை பார்க்கின்ற பார்வை, அதிலே ஒரு இரக்கம். அதற்கு பின்னர் அவன் என்ன நிலையிலே மனத்தளவிலே இருக்கின்றான் என்கின்ற பார்வையை ஆசிரியை செலுத்த வேண்டும், செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அந்த கதாபாத்திரத்தினுடைய அமைப்பு, அவர்கள் அதனை எளிதாக எடுத்துக்கொண்டார்களோ. சைக்காலஜி, மோட் ஆஃப் சைக்காலஜி பேப்பர்கள் ஆசிரியர்களுக்கு பிஎட் படிப்பிலே கற்றுக் கொடுக்கப்படும். ஆனால் அந்த ஆசிரியை சகோதரி வந்திருக்கிறார், அவர் அவ்வளவு அழுத்தமாக நெஞ்சிலே உட்கார்ந்து விட்டார். அதற்காகத்தான் இத்தனையும் சொல்லுகிறேன். இந்த நடராஜன் என்கின்ற அந்த பாத்திரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆசிரியராக ஐயா கிருஷி சார்வால், அந்த கிருஷி சார்வாலுடைய அந்த சைக்கிள் அப்படியே சாலையிலே வரும்போது எவ்வளவு பிரமிப்பாக இருந்தது. அதை போல ஒவ்வொரு துவக்க பள்ளியிலும் நடுநிலைப் பள்ளியிலும் தலைமை ஆசிரியர்களுக்கு என்று ஒரு மிடுக்கு உண்டு. அருமையான மாமா புத்தநேரி செல்லப்பா அவர்கள் அந்த நிமிர்ந்த பார்வையோடு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தலைமை ஆசிரியருடைய கொஞ்சம் மிடுக்கான அந்த தோற்றத்தில் அவர்கள் நடந்து வரும்போது, அவர்கள் ஏற்கனவே புத்தநேரி பள்ளியிலே தலைமை ஆசிரியராக நிர்வாகியாக பொறுப்பேற்றவர் என்கின்ற பார்வையும் என் மனத்துள்ளே வெளிவந்து போனது. அருணா சிவாஜி அவர்கள் மரத்தை வெட்டுவது போல் காட்டியிருந்தார்கள். அருணா சிவாஜியினுடைய பிள்ளையாக ஒருவர் இருந்திருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த தோற்றத்திலே அவர் அன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய அருமைக்குரிய மாமா அருணா சிவாஜி வரவில்லை என்று நினைக்கின்றேன். நெஞ்சத்தை தொட்ட ஒரு குறும்படமாக இருக்கின்றது. இன்னும் பல்வேறு சாதனைகளை எங்களுடைய அருமையான சகோதரர் முத்தமிழ் அவர்கள் படங்களை இயக்கி வெளியிட்டு பெருமை சேர்க்க வேண்டும். உங்களுடைய படத்தை பார்த்து ஒரு கட்டத்திலே நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன். வாழ்க உங்களுடைய திரைத்தொண்டு என்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வாழ்த்து. அண்ணன் எல்கேஎஸ் அவர்கள் கண்ணீர் ஊத்த காட்சியை கண்டேன் என்று சொன்னார்களே, இந்த படத்தினை நான் தயார் செய்து முடித்தவுடன் நடிகர் நெப்போலியன் அவர்களிடம் முதலிலே தயாரிப்பாளர் என்ற முறையிலே போட்டு காண்பித்தேன். அந்த நேரத்திலே என்னோடு இருந்த ஒரே ஒரு சாட்சி என்னுடைய நண்பர் சங்கர் மட்டும்தான். படம் பார்த்துவிட்டு கேரவனில் வச்சு தான் படம் போட்டு காமிச்சோம். படம் பார்த்துவிட்டு ஒரு 6 மணி 7 மணி இருக்கும். படம் பார்த்துவிட்டு மௌனமாக அந்த கேரவனை விட்டு வெளியே இறங்கி விட்டார். ஒருவேளை அவருக்கு இந்த படம் அதிருப்தியாக இருக்குமோ என்று நான் தயங்கி கொண்டே வந்தேன். அவர் பின்னால் நான் மௌனமாக நடந்து வந்தேன். வாட்ச்மேன் தூரத்திலே ஒரு கையிலே பெரிய டார்ச் லைட்டோடு அந்த மயோபதி மருத்துவமனை அமைந்திருக்க வயல்வெளியில் நின்று கொண்டிருந்தார். அவரை கூப்பிட்டார். அந்த டார்ச் லைட்டை அடித்து கையிலே காண்பித்தார். நான் மயிர் கூச்சறிந்து பேச வாயில்லாமல் இருக்கிறேன் முத்தமிழ் என்று சொன்னார். அந்த பாராட்டுரையை இன்றைக்கு ஐயா எல்கேஎஸ் அவர்கள் தந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு அடுத்தபடியாக பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த திரைப்பட குறும்பட விழாவினை, வெளியீட்டு விழாவினை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு இங்கு நண்பர் முத்தமிழ் அவர்களை ஆதரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு நல்ல மாலை பொழுதாக இன்று அமைந்தது. மத்தியானம் 2:30க்கு போட்டிருக்காரு அப்படின்னு நானும் கூட அந்த கேள்வியை அவரிடம் கேட்க இருந்தேன். அவரே முந்திக் கொண்டார். பலர் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டார்கள் என்று. ஆனால்
அந்த மாலை நேரத்தை, அந்த மதியத்திற்கு பிறகு அந்த 2:30 மணிக்கு நேரத்திற்கு அப்புறம் இந்த திரைப்படத்தை நாம் பார்த்ததில் ஒரு மகிழ்ச்சி. 14 ஆண்டுகள் என்று அவர் சொன்னார். வழக்கமாக நாவல் எழுதுகிறவர்கள் அல்லது ஆய்வு நூல் எழுதுகிறவர்கள், நான் 14 ஆண்டுகளாக இதை எழுதி கொண்டிருக்கிறேன், 20 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு திரைப்படம் 14 ஆண்டு அந்த பார்த்த உடனே தெரியுது. அது நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் எழுத்தாளர் கிருஷி அவர்களும் இந்த திருநெல்வேலியில் மிகவும் பிரபலமான பேச்சாளர் புத்தனேரி செல்லப்பா அவர்களும் இதில் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த உருவத்தில் 14 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார்கள் என்பது அப்படி நினைவுக்கு அது கொண்டு வந்தது. அவற்றை எல்லாவற்றையும் விட நாம் அந்த ஆட்கள் நமக்கு தெரிந்ததனால் சொல்லுகிறேன். ஆனால் உண்மையிலேயே இந்த படத்தை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முறை, ஊன்றுகோல் என்கின்ற தலைப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஊன்றுகோல் என்கின்ற பெயர் குறும்படத்திற்கு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஊன்றுகோல் என்பது நாம் எல்லாரும் இந்த மாதிரிப்பட்ட மனிதர்களுக்கு ஊன்றுகோல்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக நான் அதை உணர்ந்தேன். மிகச்சிறப்பான தயாரிப்பு, நல்ல ஒரு ஒளிப்பதிவாளர் அவருக்கு கிடைத்திருக்கிறார். அவர்தானா என்ன தெரியவில்லை, ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார். வழக்கமாக இந்த மாதிரி படங்களை டிஜிட்டைஸ் பண்ணும்போது படத்தினுடைய குவாலிட்டி குறையும். ஆனால் இது அப்படி இல்லை, சிறப்பாக இருக்கிறது. நல்ல எந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து, அதுவும் கதை சொல்கிறது நமக்கு, அந்த இடங்களும் நமக்கு கதை சொல்கிறது என்பதை நாம் இதை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது புது புது அர்த்தங்கள் இதில் இந்த குறும்படத்தில் கிடைக்கும். இந்த பணி பாராட்டுவதற்குரியது. நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன். மேலும் உங்களுடைய பணி தொடர வேண்டும். உங்களுக்காக, உங்களுடைய படங்களை திரையிடுவதற்காக தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். தொடர்ந்து அடுத்த நிகழ்வு ஐயா நார்முலாதன் அவர்களுக்கு பாராட்டு விழா இருக்கிறது. ஆனால் மேடையிலே அவர்கள் கொஞ்சம் அவஸ்தையோடு தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நான் புரிந்து கொண்டவனாக அடுத்து நார்முலாதன் அவர்களை இதோ அழைக்கின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, ஒரு நம்பிக்கை விதையை ஊன்றி சென்றிருக்கும் தனது படைப்பின் வழியாக மிகச் சிறப்பாக காட்டிய இயக்குனர் முத்தமிழ் அவர்களுக்கு முதலிலே நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தில் எங்கே திருப்பம்னா, கிருஷி சார் இளநீ கேட்பார், எனக்கும் ஒரு இளநீ கொடுங்கன்னு. வழக்கமாக ஒரு டீ கேட்டால் கூட சாதாரணமாக கேட்க மாட்டார். ஒரு டீயில் டிகாக்ஷன் கம்மியாக தண்ணி குறைச்சி இதை கூட்டி ஒரு டீக்கு 5 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஒரு ஜானகிராம் டீயே காஃபியே டீயோ கேட்டாலே சார் அவன் நீங்கள் கேட்டீங்களா அந்த டீ தான் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுப்பான். இளநியை இன்னும் சொல்ல போகிறாரோன்னு நினச்சா, அதே மாதிரி நீ ஏறி பறிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே அந்த காட்சி விறுவிறுப்பான காட்சி. அந்த நேரத்திலே அந்த இசை அமைப்பும் மிகச் சிறப்பாக இருந்தது. அந்த பையன் அதே வேகத்தில் எழுந்து சென்று அந்த மண்டபத்திற்கு பக்கத்தில் அந்த தேங்காய் சிரட்டை ஒன்று புரட்டுன்னு தேய்ச்சி இந்த 3 கண்ணை குத்தி ஒரு மைக்கூடு மாதிரி தயாரிக்கிறேன் இல்லையா, படம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் சினிமாவிற்காக பில்டப் பண்ணது. அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை அந்த ஆசிரியர் கொடுத்து விட்டார். படம் அந்த இடத்துல 20வது நிமிஷத்துலேயே படம் முடிஞ்சிருச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே பழைய இளமையான புத்தனேரி செல்லப்பா அவர்களையும் இளமையான கிருஷி சாரையும், இந்த நடராஜன் வந்திருக்காரான்னு தெரியல. நடராஜன் இருக்காரா? ஆமாம், ரகசியமாக ஒழிச்சு வச்சிருக்கீங்கள.
எல்லோருமே அவன் ஃப்ரெண்டு ஒரு பையன் வருவான், ஒரு குண்டு பையன் ஒருத்தன், அவன் நல்லா நடிச்சிருக்கான். அவன் நல்லா கேலி பண்ணி இந்த இது நானே சொன்னது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறான். அந்த மாதிரியான, ஏன்னா சில இந்த பையங்களை நடிக்க வைக்கிறது கஷ்டம். அவனுக்குள்ளே ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒன்று நடிப்பு இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் பேச முடியும். அவன் சொல்கிறான்ல, ஒரு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது இந்த பழமொழி இது நான் தான் சொன்னது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறான். அப்படி பல இடங்களில் பல தெரிப்புகள் படங்களிலே இருக்கிறது. இசை அமைத்த கோல்டுவின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். விஜி இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க நேரில் பழக ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஏன் இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கதை முழுசும் பார்த்த பிறகு தான் அது காரணம் தெரிந்தது. ஏனென்றால் கிருஷி சார்வாளுடைய இயல்பே அதான், அதுக்கு தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பெரம்பே தூக்காத வாத்தியார், 38 வருஷமாக கையில் பெரம்பே தூக்காத ஆசிரியர் அவர். அவர்கிட்ட படித்த பையங்கள்லாம் வந்து எழுத்தால் வந்து சார்கிட்ட வந்து உரிமையோடு பேசுவாங்க. இன்னும் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்பான் கிருஷி சார்கிட்ட. அந்த மாதிரியான ஒரு பையங்களுக்கு எல்லாருக்கும் திருக்குறள் சொல்லி கொடுத்துருப்பாரு, அல்லது பாரதியார் பாடலை சொல்லி கொடுத்துருப்பாரு. அதனால் அவருடைய மாணவர்கள் பெரும்பாலும் எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வகுப்புலேயே மொத்தமே 3 பேர் தான் இருப்பான். அந்த 3 பேரும் சார்வால் ஃப்ரெண்டு வந்துட்டானோடனே, சார் நீங்கள் பேசிகிட்டு இருங்க நாங்கள் விளையாண்டு வந்துடுறதுன்னு வெளியே போயிடுவாங்க. அந்த பள்ளிக்கூடம் மீனாட்சிபுரம் ஸ்கூலில், அது ஒரு வித்தியாசமான ஸ்கூலு. போயிட்டு வந்துருங்கடா ஹெட் மாஸ்டர் வரதுக்குள்ளே அப்படின்னு அனுப்பிடுவார். அது அவருடைய இயல்பு. அதை மாதிரி கிட்டத்தட்ட இந்த படத்திற்கு ஏற்ற இயல்பாகவே அந்த இயல்பாகவே கிருஷி சார் அந்த கதாபாத்திரம் மிக பொருத்தமாக இருக்கிறது. படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது. இந்த படத்தை தயாரித்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிறைய படங்களை நீங்கள், இது குறும்படம்லாம் இல்லை, குறும்படத்தை விட சற்றே பெரிய படம் தான், அதனால் குறும்படம் இல்லை. அதனால் நிறைய படங்களை எடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நரமுநாதன் சார் சொன்ன மாதிரி கிருஷி சாருடைய மாணவர்கள் அப்படின்னு அடையாளம் படுத்தக்கூடிய பட்டியலில் கடைசி ஆள் நானும் கிருஷி சாருடைய மாணவன் தான். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற போது எனக்கு வந்து வரலாறு பாடம் சொல்லி கொடுத்து வரலாற்று துறையிலே எனக்கு ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர்கள் ஐயா கிருஷி தான். இன்னொரு சுவையான செய்தி என்னென்னா, கிருஷி சார் எனக்கு பாடம் எடுக்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது எப்படி இருப்பார்னா, அப்போ தான் அந்த புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் வந்தது. அந்த பாக்கியராஜா அப்படியே கிருஷி சார் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். அது என்னுடைய ரொம்ப ஒரு இதயத்திற்கு இறுக்கமாக கிருஷி சாரை கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லலாம் என்று சொல்லி, அடுத்து டாக்டர் மேலப்பாளையத்திலே செல்வன் மருத்துவமனையும் பிரேமகானங்கள் இசைக்குழுவும் நடத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட பிரபலமாக ஆளுமையாக இருக்கக்கூடிய டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, முன்னால் குழுமி இருக்கின்ற பெரியோர்களை, உங்கள் அனைவரையும் நான் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு படம் பார்த்துருக்கேன். படம் பார்த்து எப்போ பார்த்தேன்னு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. இதில் 3 இடத்துல நான் அப்படியே கண்ணெல்லாம் குழம்பாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான படம். முத்தமிழும் அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுல ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் பேருக்கு தகுந்த மாதிரி முத்தமிழ், இயல், இசை. அவர் பாட சொல்லுங்களேன், அருமையாக பாடுவார். ஏன்னா இசை பட்டிமன்றம்லாம் அவர் நடத்தும் போது நான் உட்காந்து கேட்டிருக்கிறேன். இயல், இசை, நாடகம் எல்லாத்துலேயுமே பெரிய நடிகரும் கூட. ஏன்னா எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டார். செலெக்ஷன் ஆஃப் நடிகர்கள் வந்து அவங்களாம் நடிகர்களே இல்லை, யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் அதை ஒரு ரோலை சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு வருகின்ற அருமையான நடிகர்கள். ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு படம். கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் இருக்கு இல்லையா, துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். நீங்கள் அந்த வரிகளுக்கு அந்த ஒரு துணிச்சல் வரணும், அந்த ஸ்பார்க் வரணும். வந்த நிமிஷமே மனுஷன் மாறிடுறான். ஒரு லியோனார்டோ டாவின்சின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய சிற்பி இருந்தார். அவருடைய காலத்தில் அவரை கூப்பிட்டு
இட்டாலியில் ஒரு பெரிய 18 அடியில் ஒரு மார்பிள் கிடக்கு, அதை நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள். நாங்கள் அவர் யூஸ்லெஸ்ன்னு போட்டு போயிட்டார். 55 வருஷம் கழித்து மைக்கேல் ஆஞ்சலோன்ட்டு இன்னொரு சிற்பி வந்தார். அவர்கிட்ட சொன்னோடனே அவர் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு ஐ வில் பிரிங் அவுட் அன் ஏஞ்சல் ஃப்ரம் தி ஸ்டோன்னு போயிட்டார். ஒரு டேவிடுங்கிற ஒரு சிற்பம் இப்போவும் உலக அளவில் பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு சிற்பம். நிறைய சுற்றுலா பயணிகளாக இருக்கின்ற ஒரு சிற்பம். அந்த ஒரு ஸ்பார்க்கு தான். நான் யார் என்பது உணர்ந்துட்டாலே அந்த ஸ்பார்க் வந்தால் போதும், நீ அடுத்த நிமிஷமே உனக்குள்ளே இருக்கிற இந்த திறமை வந்துடும். அதுதான் நம்ம கிருஷி சார் இந்த படத்தில் அந்த மாணவன்கிட்ட சொல்லி அந்த இளநிக்காரர் மேலே ஏறும்போது அது ஒரு பெரிய ஸ்பார்க். எனவே அருமையான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு படம். இந்த குழுவினர் அனைவருக்குமே, நடிகர்கள், கலைநுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முத்தமிழ் அவர்கள் மென்மேலும் இன்னும் சிறப்பான படைப்புகளை எல்லாம் சமூகத்துக்கு தர வேண்டும் என்று நான் வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எழுத்தாளர் எம்எம் தீன் அவர்கள். எம்எம் தீன் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர், அவரை அன்போடு அழைக்கின்றேன். போற்றுதலுக்குரிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மாலை ராஜா மற்றும் எனது இலக்கிய ஆசான் வண்ணதாசன் உள்ளிட்ட அவையை வணங்கி எதிரே அமர்ந்திருக்கிற பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி என் உரையை துவங்குகிறேன். உண்மையிலேயே 2:30 மணி என்று அவர் என்ன துணிச்சலில் போட்டிருப்பார் என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார் 2:30 மணிக்கு தான் வர முடியும் அப்படின்னு போட்டார். கிருஷி சார்வால் போட்டிருக்கிற பதிவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் பார்க்கல. வெயில் எவ்வளோ கொடுமையாக இருக்குதுன்னு கிருஷி சார்வால் ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க. எனக்கே கூட ஒரு 4 மணிக்கு வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் மீது பற்றுதலோடும் குறும்படத்தினை பார்க்கிற ஆவலோடும் மிகச்சிறந்த மனிதர்கள் எல்லோரும் நாம் குழுமி இருப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே அவர் திட்டமிடல் சரிதான் என்று நான் விளங்கி கொண்டேன். இந்த படத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப பிரமாதமான படம் என்று சொல்லிவிட முடியாது. பின்னால் வருகிற காட்சிகளிலே கொஞ்சம் நீட்சி அதிகம், சில போதாமைகள் கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் இந்த குறும்படத்திற்கான எல்லா அம்சமும் இதில் இருக்கிறதா என்று பார்க்கிற போது நீங்கள் வியப்போடு இந்த படத்தை பார்த்திருக்க முடியும். என்னை பொறுத்தவரை மற்றவர்கள் பேசுவதற்கும் இந்த குறும்படத்திலே இருக்கிற உடல் ஊனமுற்ற ஒரு பையனுடைய வாழ்க்கையின் எழுச்சிக்குமான படம் என்பதை தாண்டி இதை எவ்வாறு அவர் குடும்பமாக உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிற பார்வை எனது பார்வையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சினிமாவில் ஃபோர்ஷேடிங் சொல்லுவான். பின்னால் ஏதோ நிகழப்போகிற ஒரு விஷயத்தை முன்னாலே ஒரு சின்ன காட்சியாக வைத்துவிட்டு நகர்த்தி செல்வது என்பது சினிமாவினுடைய மிக முக்கியமான ஒரு காட்சி அமைப்பு. அந்த காட்சி அமைப்பிலிருந்து தான் இந்த படம் துவங்கும். கிருஷி சார்வால் அப்படியே நான் கூட வெள்ளுவன் மாதிரி தெரிஞ்சார். அப்படி நடந்து வருவார். நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போதே அங்கே ஒருத்தன் அந்த ஆர்ச்சி வளைவை போட்டுக்கிட்டு இருக்க மேலே நின்று இன்னும் போட்டுக்கிட்டு இருப்பான். ஜிஎன் வந்தாச்சாப்பா, எப்போ வராரு அப்படின்னு கேட்பார். யார் அந்த ஜிஎன் என்று நம்மளை கேட்க வைக்கும். அதுக்கு அடுத்தால அதே காட்சியை நகர்த்துகிற போது உள்ளே ஒருத்தர் வேலை பார்த்து கொண்டிருப்பார். அவரிடம் ஜிஎன் எப்போ வருவார் என்று அடுத்த கேள்வி வைப்பார். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு டீச்சர் அம்மா உட்காந்துருக்கோம்.
அதனுடைய பின் போர்ஷன் அப்படி நகர்த்தி எஸ்டாப்ளிஷிங் ஷாட் என்று சொல்லுவார்கள் சினிமாவில். ஒரு காட்சியை அப்படியே காட்டுவதற்கு முன்னால் அதன் தன்மையை அந்த காட்சியை பார்ப்பவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு எஸ்டாப்ளிஷிங் ஷாட் என்று பெயர். முதல்ல ஃபோர் ஷோடையும் வச்சுருப்பார், பிறகு எஸ்டாப்ளிஷிங் ஷாட்டில் அப்படியே நகர்த்தி கொண்டு போயிட்டு அவங்க டீச்சர் அம்மா பார்ப்பாங்க கிருஷி சார்வாளை பார்த்துட்டு இருக்கிற டயத்திலேயே கிருஷி சார்வாள் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை சொன்னோடனே நமக்கே ஒரு ஷாக் ஏற்படும், என்னடா யாருன்னு தெரியாது, திடீர்னு அங்கே அதுக்கு முத்தமிழ் மிக அழகாக வசனத்தை இசைத்திருப்பார், உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு கிருஷி சார்வாள் சொல்லும்போது அவர்கள் மிதமாகிறார்கள். டீச்சரம்மா கொஞ்சம் மிதமாகி என்ன அப்படின்னு கேட்குற போது ஒரு ஃபோட்டோவை எடுத்து, எப்போதும் அவர் தோள் பையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்து அப்படி காட்டுறாரு. காட்டின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, டோட்டலாக ஏதோ ஒரு உள்ளம்சம் நிறைந்த கதை ஒன்று அந்த புகைப்படத்துக்குள்ளே இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். புகைப்படத்தை பார்த்த உடனே டீச்சர் அம்மா மங்கை சொல்லுவாங்க, எனக்கு மனது உறுத்துகிறது என்று கதை சொன்ன உடனே பெல் அடிக்கும். பெல் அடித்த உடனே காட்சிகள் மாறும். அதுக்கு பிறகு நடராஜன் வருவான். இப்படி கதை சொல்லல் பாணி இப்படியே வச்சுட்டு போய் அவன் பள்ளியை விட்டு விலகி போவான். எங்கே போனான்னு தெரியாது. ஹெட்மாஸ்டர் பதறுவார், புத்தனியார் மாமா பதறவே மாட்டார், ஆனால் படத்தில் கடுமையாக பதறுதார். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆள் பதறி துடிப்பதும் அது உள்ளுரையாக இருப்பதை அந்த காட்சியில் நிறைவடைகிற போது மீண்டும் கிருஷி சார்வாள் எழுந்து வருகிறார். அதில் ஒரு சில் அவுட் காட்சி தான் இந்த காட்சி. அந்த சில் அவுட் காட்சியில் மிக அழகான ஒரு நேர்த்தியான அந்த படப்பிடிப்பு இருக்கும். அந்த பட ஒளிப்பதிவு என்று நாம் சொல்கிறோமே, அது அந்த காட்சியை அப்படி நகர்த்தி வச்சு அப்படியே சில் அவுட் நேரத்தில் நடந்த மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த நாள் கூட்டிகிட்டு போகிறாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க கிருஷி வீட்டில் அந்த பையன் இருந்திருக்கிறான். அவர் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல. ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காம அவனை அவன் போக்கிலே தன் வீட்டில் வைத்திருந்து மறுநாள் காலையில் அழைத்து கொண்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் மாதிரி. அதுதான் வாத்தியார் தன்மை. அதை மறைமுகமாக வைத்திருப்பார். பின்னால் வருகிற அந்த காட்சிகளிலே அவன் முன்னே பின்னே நகர்ந்து போகிற காட்சிகள், அந்த ஆலும் வேலும் என்பதெல்லாம் அதில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த காட்சிகளையெல்லாம் வைத்துவிட்டு கடைசியிலே மிக அழகாக அந்த ரோட்டை காமிச்சு, ரோட்டிலிருந்து வண்டிகள் வருவது போல வேகமான ஒரு காட்சி அமைப்பை வைத்திருப்பார். அதில் இருவரும் நடந்து வருகிற காட்சி மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கும். கொஞ்சம் எடிட் தேவை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் படத்தை பார்க்கிற போது ஒரு சூழல் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களின் மனநிலையில் நின்று இந்த கதை பேசுகிறது. வெறும் உடல் ஊனம் என்பதை மட்டுமல்ல, அதை தாண்டி இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது. அரசியலை பேசாமல் அரசியலை பேசி இருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். மிக அழகாக நேர்த்தியாக கதையை சொல்லக்கூடிய திறமையை பெற்றிருக்கிறார் முத்தமிழ் என்பதை நான் இதற்கு முன்னாலே எடுத்த தாய்மானவர் படத்திலே பார்த்திருக்கிறேன். இந்த படத்திலும் அதனுடைய எல்லா இயல்புகளும் இருக்கிறது. சினிமா என்பது ஒரு கதையை சொல்வதல்ல, எப்படி காட்சியை தருவது என்பதுதான். அந்த எப்படி காட்சி அமைந்திருக்கிறது என்கிற பல விஷயங்களை இந்த படத்திலே நாம் பார்த்தோம். ஒரு நிறைவான ஒரு கதையை அவர் மிக அழகாக சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையை இந்த ஊன்றுகோல் தந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அருமை சகோதரர் முத்தமிழ் மற்றும் இந்த பண்பாட்டு மையம் அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.
நன்றி நன்றி. அடுத்தபடியாக அலங்கார திரையரங்கத்தினுடைய நடத்துனரும் வசுந்தரா தேவி ஃபிலிம்ஸ் உரிமையாளருமாகிய அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களை அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊன்றுகோல் குறும்படம் மிக அருமையாக இருந்தது. ஒரு காட்சி கூட போர் இல்லாமல் தேவையான காட்சிகளை வழங்கிய இயக்குனர் அண்ணன் முத்தமிழ் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் வாழ்த்தோடு மட்டுமில்லாமல் எனது அலங்கார் திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சமூகத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்து நன்றி. இது எத்தனை பெரிய வாய்ப்பு என்று நான் அகமகிழ்ந்து நிற்கிறேன். ஆனால் இந்த படத்தினுடைய தரம் பெரிய திரைக்கு உகந்ததாக இருக்குமா என்பதிலே சில ஐயப்பாடுகள் இருக்கிறது. அதை நாம் பரிசோதனை செய்து அதற்கு பிறகு அதை ஒரு முன்னெடுப்பாக எடுக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அடுத்தபடியாக என்னுடைய அன்பு இளவல் இந்த நிகழ்வுக்காக சென்னையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர். பிக் பாஸ் நிகழ்வு கடந்த சீசனிலே நடைபெறுகிற போது தமிழ்நாடே இவர்தான் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து நின்று அப்படிப்பட்ட அத்துணை பேருடைய இதயங்களை கொள்ளை கொண்டவர். இது ஒரு முகம் என்று சொன்னால், இன்னொரு புறத்திலே சட்டத்தின் வாயிலாக ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அறம் வெல்லும் என்ற முழக்கத்தோடு ஒரு புதிய சேனையை கட்டமைத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் விக்ரமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் அண்ணன் மாலைராஜா அவர்களே, சாகித்ய அகாடமி விருதாளர், பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஐயா வண்ணதாசன் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்கிய உவேசா விருதாளர் திரு ரா நாரும் பூதனார் அவர்களே, தகைசால் தமிழர் விருதாளர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் அவர்களே, தமிழ்துறை தலைவர் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் ஐயா திரு சவுந்தர மகாதேவன் அவர்களே, எழுத்தாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு எம் தீன் அவர்களே, முஸ்லீம் கல்வி கமிட்டியினுடைய செயலாளர் திரு LKS மீரான் மொஹைதீன் அவர்களே, அலங்கார் திரையரங்கத்தினுடைய நடத்துனர் வசுந்தரா தேவி சினி ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பாளர் லயன் ஆர் மணிகண்டன் அண்ணன் அவர்களே, தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய இணைச் செயலாளர் பேராசிரியர் நா ராமச்சந்திரன் அவர்களே, வேர்ல்ட் கிளாஸ் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு SP துரை அவர்களே, மற்றும் இந்த குறும்படத்தினுடைய இயக்குனர் அன்பு அண்ணன் திரு KS முத்தமிழ் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய ரசிகர்களே, தாய்மோர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த ஊன்றுகோல் அப்படிங்கிற இந்த குறும்படம், இது குறும்படம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நமக்கு முன்னால் பேசின அண்ணன் சொன்னார். இது குறும்படம் இல்லை, குறும்படத்தை விட ஒரு கொஞ்சம் ஒரு படம். ஆனாலும் எந்த ஃப்ரேம்லேயுமே போர் அடிக்காமல் போச்சு. அண்ணன் மணிகண்டன் சொன்ன மாதிரி அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் தியேட்டர் ஓனர் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டார். எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை அப்படின்னு சொன்னார். வேறு யாருமே அந்த பாயிண்ட்டை சொல்லலை. அது ரொம்ப முக்கியம். ஒரு படம் எடுக்கும்போது எந்த ஃப்ரேமுமே போர் அடிக்காமல் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். இது 14 வருஷம் முன்னாடி ப்ரொடக்ஷனுக்கு வந்த ஒரு படம். எப்போவுமே ரொம்ப லேட் ரிலீஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் நமக்கு கடத்த முடியாமல் போயிடும். ஏன்னா நடிகர்களை நம்ம ரொம்ப சின்ன ஏஜில் பார்த்துருப்போம், ப்ளஸ் அவங்களுக்கு வயசாக இருக்கும், அந்த ட்ரெண்டு மாறி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எப்போவுமே மாறாத, எப்போவுமே எவர்கிரீனாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா அது மனித நேயம். அந்த மனித நேயத்துக்கு மட்டும்
அவுட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இப்போது மஞ்சுமல் பாய்ஸ் வரைக்கும் அது ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால தான் ஊன்றுகோல் படம் நமக்கு போர் அடிக்கலை. ஸோ அந்த படத்தை தயாரித்த அந்த தயாரிப்பு குழுவுக்கும் இயக்குனருக்கும் மற்றும் நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இங்கே நான் எல்லா நடிகர்களையும் பார்த்துட்டேன். மேபி கடைசியில் ஒரு சர்ப்ரைஸாக நிறைய பேரை கூப்பிடணும்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரையுமே பார்த்துட்டேன் ஓரளவுக்கு. எல்லாம் நல்ல ஆக்டர்ஸாக இருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்போது தமிழ் சினிமாவுக்கு அண்ணன் சொன்னாங்க ஓப்பனிங்கில், தமிழ் சினிமா வந்து ரொம்ப பெரிய பெரிய பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்காங்க, 200 கோடி 100 கோடி. ஆனால் ஈரான்லலாம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறாங்க, எல்லாம் ஆஸ்கருக்கெல்லாம் போகுது, விருதுகள் பெறுது அப்படின்னு. அவ்வளோ தூரத்துக்கு ஈரானுக்கெலாம் நம்ம ஏன் போகணும்? இங்கே பக்கத்தில் கேரளாவில் எடுத்துகிட்ருக்காங்க. கேரளாவில் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் நல்ல தரமான படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ், மறுபடியும் அந்த பேரை சொல்கிறேன். ஏன்னா இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்கக்கூடிய அண்ணன்களுக்கெலாம் தெரியும், வேறு எந்த தமிழ் படமே சரியாக போகலை, வருத்தத்தோடு சொல்கிறது தான். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிச்சுக்கிட்டு போகுது சொல்லப்போனால். அது காரணம் என்னென்னா, எல்லோரும் சில பேர் சொல்கிறாங்க அது வந்து அந்த பாட்டுனால அப்படின்னு, குணா படத்தில் வந்த பாட்டு அப்படின்னு. ஆனால் அது இல்லை, உண்மை அது இல்லை. ஏன்னா அந்த பாட்டுனால அந்த படம் ஜெயிக்குதுன்னா அது அப்போ அந்த படமும் ஜெயிச்சிருக்கணும். அந்த படம் ஜெயிக்கலை. அதை விட பெரிய வசூலை இந்த படம் குவிச்சிருச்சு. அது காரணம் அந்த சாங் கிடையாது, அந்த படத்தில் கிளைமேக்ஸில் காமிச்சிருக்க அந்த நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. லவ்ன்றது ஒரு ஆண் பெண் இல்லை ஒரு கப்புளுக்கு நடுவில் வர்றது தான் அப்படிங்கிறது இல்லை, நண்பர்களுக்குள்ளேயும் அந்த காதல் இருக்கும். அதனால தான் அந்த பாட்டை அந்த தருணத்தில் அங்கே பயன்படுத்தியிருப்பாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு. ஸோ காதல், நம்பிக்கை இது மட்டும் எவர் கிரீன், அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகாத ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை தொட்டதுனால அந்த படம் வெற்றி. ஆனால் என்னவோ தெரில, இப்போ வரக்கூடிய தமிழ் சினிமா எதுவுமே அது ரெண்டுத்தையுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. வெட்டு குத்து அடிதடி, நமக்கு சம்மந்தமே இல்லாத கொக்கெயின், கன், அப்படி பீரங்கி, இதெல்லாம் நமக்கு காமிச்சிட்ருக்காங்க. அந்த ட்ரெண்ட் எந்த இடத்துல மாறுச்சு அப்படிங்கிறத நம்மலாம் இப்போது அந்த டெக்னிக்காலிட்டிஸ்குள் நம்ம போக விரும்பலை. பட் அது மாறணும், திரும்ப மாறணும். அன்பை மையப்படுத்தி, காதலை மையப்படுத்தி, நம்பிக்கையை மையப்படுத்தி நிறைய தமிழ் சினிமாக்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அன்பையும் கூட சில படங்களில் இப்போ ரீசெண்டில் காமிச்சாங்க. ஆனால் தனி மனித உணர்வுகள், உறவு சிக்கல்கள், இதை பற்றின கதைகளும் இன்னும் பெரிய அளவில் வரணும். ரொம்ப டீட்டெயில்டாக பேசக்கூடிய படங்கள் வரணும். ஐயா வண்ணதாசன் அவர்களை வச்சுட்டு நான் இதை தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர்கள் நிறைய அது போன்ற மென் உணர்வுகள் பற்றி எழுதிய எழுத்தாளர். நானும் கொஞ்சம் இலக்கியம் வாசிப்பேன். ஒரு சிறு இசை, ஐயாவோட சிறுகதை, அது நான் படித்த தருணத்தில் கதறி கதறி அழுதுருக்கேன். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு அத்தை உண்டு. அப்படி கண்ணுக்கு புலப்படாத நிறைய உறவுகள், அவங்கள பற்றிலாம் எழுதினவர் ஐயா. அப்புறம் இன்னொரு கவிதை, ஐயாவோட ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கிளி பாடுமா, இதோ இந்த கிளி பேசும், என் கிளி பேசும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், பறவைங்கிறது பறக்கிறதுக்கான முதப்படி, உன் கிளி பேசுறது ரெண்டாவது. ஒரு இயல்பை மீறி ஒரு விஷயத்தை நம்ம அடக்கி வச்சுக்கிறதும் அன்பு கிடையாதுங்கிறது அந்த கவிதையில் ஒரு வரியில் சொல்லியிருப்பார். ஒரு மனிதன் தானாகவே இருப்பதற்கு அனுமதிப்பதன் பேர் தான் லவ். அந்த லவ்வை கரெக்டாக சொல்லக்கூடிய படங்கள் ஜெயிக்கும். அது ஒரு படம் இப்போ சமீபத்தில் ஒரு படம் பண்ணாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட ரொம்ப பொசசிவாக இருப்பார், ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பார், சந்தேகப்படுவார், அப்யூஸ் பண்ணுவார், டார்ச்சர் பண்ணுவார். கடைசி வரைக்கும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார், டாக்ஸிக்காகவே இருப்பார். கடைசியில் அந்த பொண்ணு எனக்கு இந்த பையன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடும். அப்புறம் அவர் அதை விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையில் முன்னேறுற மாதிரி அந்த கதை அமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படம் சரியாக போகலை. அதுக்கு நான் என்ன காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அதில் ஒரு கருத்து பிழை இருக்கிறதா நான் பார்க்குறேன்.
அந்த பொண்ணு வேணான்னு பிரிஞ்சு போகும்போது அந்த நாயகன் தன்னுடைய தவறை உணர்ந்து பேச மாட்டார். நீ என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு பேசுவார். அதுபோல் 2 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த பொண்ணை சந்திக்கும் போது தான் கொடுத்த அந்த டாக்ஸிசிட்டிக்கு, அந்த டார்ச்சருக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டார். இந்த புரிதல், இந்த உணர்தல் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங். அதுக்கு ஐயா போன்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகள் திரைப்படங்களாக உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. மற்றும் இந்த திரைப்படத்தை இவ்வளவு சிறப்பாக தயாரித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். மற்றும் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த அண்ணன் முத்தமிழ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் எஸ்பி வெள்ளத்துறை அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவி, எஸ்பி துரை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறோம். அதுபோலவே அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய விரும்புகிறோம். ஐயா வண்ணதாசன் மிகப்பெரிய ஆளுமை என்கின்ற காரணத்தினாலே அண்ணன் மாலைராஜா அவர்கள் குழந்தை மனப்பான்மையோடு நான் முதலிலே பேசிவிடுகிறேன். எல்லாரும் ஆளுமைகள் தான். பேச தெரியாத ஒரே நபர் நான் தான். மாமா மீரான் மாமாக்கெலாம் நல்லா தெரியும். எல்கேஎஸ் மீரான் மாமாக்கெலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவேன். இப்போ நடந்த நம்முடைய குறும்படத்தினுடைய நிகழ்வுகளுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயா உயர் திரு வண்ணதாசன் அவர்களே, சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற அன்பு சகோதரர் விக்ரமன் அவர்களே, என் பாசத்திற்குரிய நாராபுநாதன் சார் அவர்களே, டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களே, மகாதேவன் அவர்களே, மாமா தீன் அவர்களே, என் அருமைக்குரிய மாமா மீரான் மகிதீன் அவர்களே, அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களே, பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே, தம்பி எஸ்பி துரை அவர்களே, இங்கே நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற முத்தமிழ் அவர்களே, பித்தநேரி ஐயா செல்லப்பா அவர்களே, தினமலர் சாமி சீனிவாசன் அவர்களே, கிருஷி சார் அவர்களே, கவிஞர் மூர்த்தி அவர்களே, திராவிடக் கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற மாவட்ட தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட கழக தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முத்தமிழ் சொன்னாங்க 600 கோடி 700 கோடின்னு படம் எடுக்காங்க. நமக்கான ஈரானிய படங்கள்லாம் சிம்பிளாக எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் மணிகண்டன் படம் வந்த உடனே தியேட்டரில் படம் வந்தோடனே நான் கேட்பேன், என்ன மணிகண்டன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த ஒரு ஷோ ஓடினதுக்கப்புறம் கேட்பேன். ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குண்ணே எடுமா அப்படிம்பாப்பில். யார் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு. நிறைய இந்த கன் மாதிரி நிறைய வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காம்ல. சென்னையில் ஹைதராபாத்லலாம் நிறைய துப்பாக்கி விதமாக வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான். அந்த துப்பாக்கிக்கெல்லாம் இப்போ நல்ல வியாபாரம்னு அவன் ஒவ்வொரு விதமாக தயார் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் புதுசாக கொடுக்கான். அதை கொண்டாந்து வச்சு வியாபாரம் பார்த்துட்டு அவன் தான் சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்கான். வேறு யாரும் சம்பாத்தியம் பண்ணல. ஏன்னா 2வது ஷோவில் 50 பேர் தான் இருக்கான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் வேணால் தாராளமாக வந்துட்டு போங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாப்புல. இதுதான் நிலைமை. அதையும் தாண்டி சில படங்கள் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் பேசிக்கிட்ட போது சொன்னாங்க, 25 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன்னு. ஏன் நிலைமை என்ன தெரியுமா? ஒரு படத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்க்க வந்திருக்கேன். காலை காட்சி 2:30 மணிக்கு அலங்கா தேட்டரில் மஞ்சுமால் பாய்ஸ் அன்றைக்கி என் பேரனோடு போய் கொஞ்ச நேரம் படம் பார்த்தேன். கிளைமேக்ஸு வரும்போது என்ன ஒரு ஆள் கூப்பிட்டாங்க, நான் வெளியே போயிட்டேன். படம் விட்டு வந்தோடனே என் பேரண்ட்டை கேட்டால் படம் இருந்து பார்த்தா கிளைமேக்ஸ் தான் தான் பின்னிட்டான் அப்படின்னாரு. அதனால் அந்த கிளைமேக்ஸை பார்த்துக்காண்டி 1/2 மணி நேரம் போய் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு தான் அப்படி ஒரு சினிமா பார்க்குற ஒரு சாதாரண ஆள் தான். ஒரு நாளைக்கு 2 ஷோ கூட பார்ப்பேன். நான் அந்த படத்தை இப்போ நம்முடைய ஊன்றுகோலை பார்த்தேன். ரொம்ப அருமையாக அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த திறமையாளரை கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தணும். 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன்.
அப்படின்னு என்னை தலைமையாக வேறு போட்டாங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். தலைமை இல்லைன்னா அப்படியே நைஸாக முத்தமிழ்கிட்ட ஏதாவது சொல்லி ஒரு சால்வையிலே போட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு நான் போயிருப்பேன். என்னை தலைமையாக போட்டதுனால கண்டிப்பாக வண்ணதாசன் சார் பேசி முடிக்கிற வரைக்கும் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணுங்கிறதுக்காண்டி நிறைய ஃபோன் வருது. ஃபோனை வேறு ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. அதனால் ஆஃப் பண்ணது தான், இதுவரை ஓப்பன் பண்ணலை. இருந்தாலும் 1-2 ஃபோனுக்கு பதில் சொல்லி காரெல்லாம் எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டேன். மணிகண்டன் கூட தான் காரில் போய் நான் இறங்கணும். இந்த குறும்படம் என்பது ரொம்ப அருமையான படமாக இருந்தது. எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த டீமை விட்டுறாதீங்க. இதில் நடித்த நடிகர்களை விட்டுறாதீங்க. கிருஷி சார்லாம் காலையில் காப்பி குடிக்க வரும்போது என்கிட்ட பல முறை பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன படம் எடுக்கீங்க, என்ன படத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நாமளாம் ஒரு படத்தை தயாரிக்கிற லெவலுக்கு போய் ஒரு 25 லட்ச ரூபா ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட புத்திமதி சொன்னார், இதோடு விட்டுரு, இதுக்கு மேலே போனோன்னா கெட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. அந்த ஆளை ஒதுங்கிக்கிட்டேன். அப்படி ஒதுங்கினவன் மணிகண்டன் சொன்னாப்புல, ஏன்னா வேண்டான்னு. ஆனால் அதுக்கப்புறம் மணிகண்டன் தொண்டர்னு ஒரு படத்தை தயாரித்து சக்ஸஸ் பண்ணார். மணிகண்டன் சக்ஸஸ் பண்ணார். இப்போ மணிகண்டன் சொல்லிட்டார், என் திரையரங்கில் ஊனமுற்ற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த படத்தை போடும்போது ஃப்ரீயாக போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஏதாவது ஒரு உதவி பண்ணுவதற்கு மணிகண்டனோடு சேர்ந்து ஆலோசனை செய்து அதையும் செய்வேன் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பெரிய படம் கிடைப்பதற்கு. ஆனால் நீங்கள் இந்த லெக்கில் இருந்து நவலக்கூடாது. வேறு இதை பற்றி நோக்கி ஒரு பெயரக்கூடாது. நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். யாரும் தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டு அதன் மூலமாக மக்களை ஈர்க்கக்கூடிய அளவு. அயோத்தின்னு ஒரு படம் வந்து நம்ம ஊருக்கார் தான் டைரக்டர் மந்திரமூர்த்தி, எவ்வளோ அருமையாக எடுத்திருந்தார். கடைசியில் தான் கதாநாயகன் பேர், நீ யாருப்பா உன் பேர் என்னப்பான்னு சொன்னோன்னு ஒரு முஸ்லீம் பேரை சொல்லுவார். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நேரத்தில். அப்படி படங்களை நீங்கள் எடுக்கணும். அதற்கு நாங்களும் உங்களுக்கு கதைக்கு தேவையான ஒத்துழைப்பை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி, தேவையான ஒத்துழைப்பும் தருவோம் என்பதை சொல்லி, இங்கே வருகை தந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் முத்தமிழ் சார்பாக வருக என வரவேற்று தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக வாழ்த்துரை தர நம் நெஞ்சம் நிறைந்த ஐயா வண்ணதாசன் அவர்களை அன்போடு உரை தர அழைக்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளன் பேசுகிற பேச்சை கேட்டுவிட்டு தான் அந்த அரங்கை விட்டு நீங்குவேன் என்கிற ஒரு தலைவர் மாலைராஜா இருக்கையில், அல்லது ஒரு சிறு இசையை பற்றி பேசுகிற, பேசும் பார் என் கிளி என்றான் என்று ஒரு கவிதையை பற்றி பேசுகிற ஒரு விக்கிரமன் இந்த திரைத்துறையில் இருக்கிற வரையில் நான் இது போன்ற ஒரு அரங்கத்தில் பேசுவதில் நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குறும்படத்தின் தலைப்பு ஊன்றுகோல். என்னை அறிந்த என்னுடைய நண்பர்களெல்லாம் அறிவார்கள், நான் கிட்டத்தட்ட தினசரி இப்போது ஊன்றுகோலை நம்பியே நடந்து கொண்டிருக்கிறவன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த மேடையை ஏறும்போது கூட தமிழ் பேராசிரியர் மகாதேவனின் தோளை நான் என்னுடைய ஊன்றுகோலாக வைத்திருந்தேன். இன்னும் சற்று விலகி சொல்லப்போனால், என்னை போன்றவர்கள் ஊவேசா விருது பெற்றிருக்கிற நாரும்புநாதன் போன்றவர்கள், தன்னூத்து ராசா போன்ற அற்புதமான சிறுகதை எழுதி கொண்டிருக்கிற எம்எம்தீன் போன்றவர்கள் எல்லாம் இதுவரையிலே தமிழைத்தான் எங்களுடைய ஊன்றுகோலாக ஊன்றி நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முத்தமிழ் எடுத்திருக்கிற ஊன்றுகோல் என்கிற ஒரு குறிஞ்சித்தனம் சார்ந்து நடக்கிற இந்த நிகழ்வில் உங்கள் முன்னால் இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
சௌந்தர மகாதேவன் தான் முதலில் பேசினார் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய பேச்சில் எடுப்பிலே ஒன்று குறிப்பிட்டார். கடந்த 40 நிமிடங்களாக இந்த குறுஞ்சித்திரம் நம்மை வேறு ஒரு உலகத்திலே வைத்திருந்தது. கலை என்பதே எப்போதுமே நம்மை வேறு ஒரு உலகத்தில் வைத்திருப்பது தான். எதுவெல்லாம் யதார்த்தமோ, எதுவெல்லாம் நம்முடைய வாழ்வோ, அந்த யதார்த்தத்திலிருந்து அல்லது அந்த வாழ்விலிருந்து ஒரு அடியாவது உயர்த்தி வேறொரு இடத்தில் வைப்பது தான் கலையாக இருக்கும். அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். நான் வேறு ஒரு உலகம் என்கிற அந்த சொல்லை சார்ந்து நான் மேற்சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆமாம், இந்த குறும்படத்தை பார்த்த நாம் எல்லோருமே ஒரு 40 நிமிடம் வேறு ஒரு உலகத்தில் தான் இருந்தோம். என்னை பொறுத்தவரையில் அந்த 40 நிமிடங்கள் ஒரு 8வது வகுப்பு வரை உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தின் உலகமாக இருந்தது. அந்த நல்ல பள்ளிக்கூடத்தில் புத்தநேரி செல்லப்பாவை போன்ற ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் இருப்பார். அல்லது அந்த 8ஆம் வகுப்பு புது ஆசிரியையாக வந்திருக்கிறாரே குமரியிலிருந்து மங்கை என்ற ஒரு ஆசிரியை, அந்த ஆசிரியர் அந்த வகுப்பில் இருப்பார். இந்த வகுப்பறைக்கு அல்லது அந்த பள்ளிக்கூடத்திற்கு எல்லாம் வெளியே இயங்கி கொண்டு இந்த கதையை நடத்துகிறாரே கிருஷி என்கிற ஒரு நல்லாசிரியர். அந்த நல்லாசிரியர் சார்ந்த உலகமாகத்தான் அல்லது அந்த உலகம் சார்ந்த படமாகத்தான் இந்த குறுஞ்சித்திரம் இருக்கிறது. மறுபடியும் மகாதேவன் அவர்கள் சொன்ன வேறு ஒரு உலகம் என்கிற அந்த சொல்லாடலுக்கு வருகிறேன். இது முக்கியமாக முத்தமிழுக்காக சொல்வதாக கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் அறிவீர்கள் அல்லது அவருடைய துவக்க உரையிலே சொன்னது போல கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒலி நாடா வரிவிலே பதிவு செய்யப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டலைஸ் செய்து இன்று உங்களுக்கு முன்னால் அல்லது நமக்கு முன்னால் திரையிடப்பட்டிருக்கிறது. ஒரு வாழ்வு, ஒரு நாடு எப்படியெல்லாம் ஒரு 14 வருடங்களில் மாறிக்கொண்டே இருக்குமோ அதே போலத்தான் திரைப்பட உலகம் அல்லது திரைப்பட உலகம் சார்ந்த ரசனையும் நேற்றைக்கு இன்று, இன்றைக்கு நாளை என்று மாறிக்கொண்டே இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. நேற்று எடுத்த குணா ஓடவில்லை, ஆனால் குணாவை சார்ந்து எடுக்கிற ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் இன்று 100 கோடி சம்பாத்தியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படங்களை பார்க்க வேண்டாம், போன வாரம் திரையிட்ட ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கிறதே ஜே பேபி என்று ஒரு படத்தை நீங்கள் பார்க்கலாம் என்று தீர்மானித்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் வரை ஜே பேபிக்கு கூட்டம் இல்லை திரையரங்கில். ஆக மக்களுடைய ரசனை எதை சார்ந்து இயங்குகிறது அல்லது எதனால் மக்களின் ரசனை தூண்டப்படுகிறது அல்லது எது குழு சார்ந்து அல்லது இயக்கம் சார்ந்து அல்லது மந்தை சார்ந்து ரசனை மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் நிதானிக்க முடியாத ஒரு உலகத்தில் நீங்கள் நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள். முத்தமிழ், நீங்கள் அப்படி நுழைவதற்கான வாசலை நோக்கி இதற்கு முன்னால் கர்ணன் என்ற ஒரு குறும்படத்தையும் இப்போது திரையிடப்பட்ட இந்த ஊன்றுகோல் என்கிற திரைப்படத்தையும் ஒரு சாவியைப் போல உங்கள் கைகளிலே எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மனப்பூர்வமாக இன்னொரு படைப்பாளி என்கிற வளவிலே சொல்கிறேன், ஊடகம் சார்ந்து ஏற்கனவே இருக்கிற உங்களுடைய நல்ல அனுபவத்தோடு நீங்கள் இந்த சாவியை தூக்கி கொண்டு நீங்கள் மிக நல்ல வாசல்களை திறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அறிவீர்கள், இந்த திரைப்படத்திலே அடிக்கடி அந்த மாற்றுத்திறனாளி சிறுவன் எங்கெல்லாம் நடந்து செல்கின்றானோ அல்லது எங்கெல்லாம் திரும்பி செல்கின்றானோ அங்கெல்லாம் நீண்ட ஒரு
தார் சாலை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றுத்திறனாளி சிறுவன் எதை நோக்கியோ தனிமையாக அந்த நீண்ட தார் சாலையில் போய்கொண்டே இருக்கிறவனாகத்தான் இருக்கிறான். முத்தமிழ், உங்களுக்கு எதிரே இருக்கிற இந்த திரைப்படத்தின் தார் சாலை கூட நீங்கள் தனியாகவே நின்று வெல்ல வேண்டிய ஒரு நீண்ட கருஞ்சாலையாக இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். ஆனால் இன்னொன்றும் சொல்லலாம். இந்த திரைப்படத்திலே அல்லது குறும்படத்திலே ஒரு மிக அருமையான ஒரு காட்சியை வைத்திருக்கிறீர்கள். 3-4 பனந்தூர்கள் இருக்கும். அந்த பனந்தூர்களிலே அடியிலே நடராஜன் என்கிற சிறுவனும் அவருடைய வகுப்பு தோழனும் வந்து இருப்பார்கள். அந்த வகுப்பு தோழன் ஒரு மரக்குதிரை எடுத்து கொண்டு வந்து நடராஜனும் கொடுத்து, இந்த மரக்குதிரை லேசாக ஆட்டம் கொடுக்கு, லேசாக ஒரு சக்கை வச்சு கொடுத்தேன்னா உனக்கு 10 ரூபா எனக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு. திரைப்படம் கூட அல்லது நீங்கள் ஏங்க துவங்குகிற அல்லது ஏங்க தலைப்படுகிற திரைப்படம் கூட அந்த மரக்குதிரை போல லேசாக ஆட்டம் கண்டு உங்களை போன்ற நல்ல கலைஞர்கள் போய் சக்கையை வைத்து இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் நல்லபடியாக சக்கையை இருக்குவீர்கள் என்றால், அல்லது அந்த நடராஜன் செய்கிறானே அதை போல ஓரிரு சிறிய ஆணிகளை நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற சுத்திகளால், கலை சுத்திகளால் நீங்கள் அழுந்த அழிப்பீர்கள் என்றால் அந்த மரக்குதிரை நீங்கள் ஆடும்படியான இடத்தை அடையும். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் சரியாக ஆடும் வரைதான் அல்லது நீங்கள் வெற்றி பெறும் வரைதான் அந்த மரக்குதிரை நன்றாக ஆடிக்கொண்டிருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த மரக்குதிரை நிஜ குதிரையாக கூட ஆகும். அதைவிட இன்னொரு கட்டத்தில் பழைய பர்மாஷல் குதிரைகளைப் போல 2 இறக்கைகள் விடுகிற குதிரையாக கூட உங்களை தூக்கி வைத்து கொண்டு திரைப்பட உலகத்தின் வானத்திலே பறக்கும். ஆனால் நினைவு வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்த குறும்படத்திலே வருவது போல நீங்கள் எப்போது சரிந்து விழுகிறார்களோ அப்போது அந்த பையனை போல உங்களை கைகொட்டி சிரிப்பதற்கு உங்கள் உடன் இருப்பவர்களே இருப்பார்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய மரக்குதிரைகளுக்கு நீங்கள் சரியான சக்கைகளை இடுங்கள். உங்களுடைய மரக்குதிரைகளுக்கு சரியான ஆணிகளை எடுங்கள். உங்கள் குதிரைகளாகும் வரைக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை அல்லது உங்களுடைய ரசனை முதலீடாக செலுத்துங்கள் என்று சொல்லி, இது போன்ற திரைச்சித்திரங்களின் மூலமாக நீங்கள் மென்மேலும் வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுடைய தலைமைச் செயலகம் திருநெல்வேலியாக இருக்க முடியாது. நீங்கள் சென்னையில் இருந்தால் ஒழிய நீங்கள் ஒரு திரைப்படம் சார்ந்து இயங்க முடியாது. எல்லா கோடம்பாக்கத்தின் வாசல்களும் சென்னையிலே தான் இருக்கின்றன, நெல்லையிலே கிடையாது என்று நான் சொல்லுவேன். நீங்கள் ஊடகம் சார்ந்து இயங்குகிறீர்கள். ஏற்கனவே 1-2 திரைப்படங்களிலே உங்களுடைய நல்ல பங்களிப்பை அளித்திருக்கிறீர்கள். அந்த நல்ல பங்களிப்பை மேலும் மேலும் விருத்தி செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய செயலகத்தை நீங்கள் சென்னைக்கு மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு படைப்பாளியாக சொல்லப்போனால், இந்த திரைப்படத்தின் மற்றெல்லாவற்றையும் விட இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவு மிக தரமாக இருக்கிறது. பள்ளிக்கூடம் சார்ந்த காட்சிகளெல்லாம், அந்த மரப்பெஞ்சுகளெல்லாம், அல்லது அந்த ஓரிரு நொடிகளில் அளிக்கப்படுகிற அந்த பள்ளி மணிகளெல்லாம் ஒரு திரைப்படத்திற்கு தேவையான சூழலை கண்ணுநிறை உண்டாக்கி விடுகின்றன. எப்போது உங்களுடைய திரைப்படம் அதற்கு பின்னணியை சரியாக உண்டாக்கி விடுகிறதோ, அதற்கு ஊடாக நீங்கள் உண்டாக்கிய கதாபாத்திரங்கள் நடமாடும் போது அந்த திரைப்படம் மேலும் முழுமை பெற்றுவிடும் என்று நினைக்கின்றேன். நாரம்பநாதன் குறிப்பிட்டார் என்று நினைக்கின்றேன். அந்த ஊன்றுகோலின் 2வது பாதிக்கு ஆதாரமாக இருக்கிற
அல்லது அந்த கிருஷி போன்ற நல்லாசிரியர் அவனுடைய திசையை திருப்புகிற அந்த கால் ஊனமுற்ற ஒரு நபர் தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பறிக்க சொல்கிற காட்சி சற்று வன்முறையானதுதான் என்னை பொறுத்தவரையிலே. ஆனால் சில வன்முறைகள் மூலமாக சில நல்ல திருப்பங்கள் வரலாம் என்ற அளவிலே தான் முத்தமிழ் அந்த காட்சியை அந்த இடத்திலே வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் எழுதுகிறவனாக இருப்பதால் அப்படி ஊர்ந்து 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 போய் தொத்தி 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 ஏறி அந்த இளநீரை பறித்து போட்டாரே அந்த நபர் உங்களின் உச்சபட்ச காட்சியிலே ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நாற்காலியில் அவர் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த எம்என் என்கிற தொழிலதிபராகிவிட்ட நடராஜன் அங்கிருந்து தானே துவங்குகிறேன், இங்கிருப்பவர் தான் என்னை துவக்கினார் என்று அவரை மரியாதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல இவனை எதற்கெடுத்தாலும் படங்களை கழிப்பதிலிருந்து 5 ரூபாயை காலியாப்பது வரை இவனை எதிர்மறையாகவே திருப்பி கொண்டிருந்தானே அவனுடைய கடைசி பஞ்சின் அடுத்த சகா. அவன் இந்த திரைப்படத்தின் முடிவில் என்னவாக இருக்கிறான் என்று நீங்கள் சிறிது கோடி காட்ட வேண்டும். ஒரு கதை எங்கு துவங்கும் போது யாரெல்லாம் நடமாடி கொண்டிருந்தார்களோ அதே போல் அந்த கதை முடியும் போது அவர்களெல்லாம் எப்படி எப்படி நடமாடுகிறார்கள், அல்லது ஏன் நடமாட முடியாமல் போனார்கள், எதனால் அவர்கள் நடமாடி உச்சம் தொட்டார்கள் என்றெல்லாம் நிச்சயமாக நாங்களெல்லாம் நாரம்பநாதனெல்லாம் தீனெல்லாம் ஒரு திரைப்படம் ஒரு சிறுகதை வழியாக காட்டுவது போல முத்தமிழ் எடுக்கிற நல்ல படங்கள் எல்லாம் அது போன்ற மனிதர்களை காட்ட வேண்டும். மாலை ராஜா தான் குறிப்பிட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை எடுக்காத புதிய களங்களை, இதுவரை சொல்லாத புதிய கதைகளை, இதுவரை பார்க்காத புதிய முகங்களை நம்முடைய திரைப்படங்கள் எல்லாம் பாரதி ராஜா காலத்திலிருந்தே எளிய முகங்களை நோக்கி திரும்பி விட்டன. எளிய காட்சிகளை விட்டெல்லாம் வெளியே வந்து விட்டன. விஜயாவாக இழையெல்லாம் வெகு தூரம் வந்து பொள்ளாச்சியிலும் தேனியிலும் கம்பத்திலும் இந்த பக்கம் தெற்கையும் வந்து வெகு காலம் ஆகிவிட்டன. நீங்கள் எடுக்கிற இந்த திரைப்படம் அல்லது இனிமேல் எடுக்க போகிற திரைப்படம் புதிய களங்களை நோக்கி எடுக்கப்பட வேண்டுமென்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்த கே ராஜநாராயணன் சொல்வார், நீ ஏதாவது ஒரு புது விஷயத்தை எழுதிட்டேன்னா உனக்கு நான் 40 மார்க் போடுவோம்ப்பா அப்படிம்பாங்க. திரைப்படமும் அதையே தான் சொல்லும். நீங்கள் எப்போது புது விஷயத்தை சொல்கிறீர்களோ அப்போது 40 என்ன 50 என்ன 60 என்ன 70 என்ன உங்களுக்கு அதிக மார்க்குகளை போட்டிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த திரைப்படத்திலே மிக அருமையான தன் பங்கை செலுத்தி கொண்டிருக்கிற எங்களுக்கெல்லாம் மிக நெருக்கமான தோழர் கிருஷிக்கும் ஆசிரியராக நடித்த அந்த மங்கை அவர்களுக்கும் என்னுடைய புத்தநேரி செல்லப்பா அவர்களுக்கும் நம்முடைய தனிப்பட்ட நல்வாழ்த்துக்களை சொல்லி முத்தமிழ் மேலும் மேலும் திரைத்துறையில் நல்ல திரைப்படங்கள் அழித்து எம் போன்ற பார்வையாளர்களுக்கெல்லாம் இந்த அரங்கு நிறைந்த பார்வையாளர்களை தர வேண்டும் சொல்லி அவரை மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். மறுபடியும் முத்தமிழுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், நாங்களெல்லாம் பேசியது போல பார்வையாளர்களில் ஓரிருவரை பேச சொல்லுங்கள். ஒரு திரைப்படம் பார்வையாளர்கள் இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது. இந்த நிகழ்வு கூட ஒரு பார்வையாளரின் பங்களிப்பு இல்லாமல் நிறைவு பெறாது, அல்லது அவர்களின் கருத்துக்கோடு நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
விழாவினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்னும் 5 நிமிடங்களில் விழா நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு 2 ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்திகளை உங்களிடம் சொல்லிவிட்டு என்னுடைய நீண்ட நெடிய நன்றியையும் தெரிவித்துக்கிட்டு முடித்துக்கொள்வோம். முதல் ஏற்பாடு, நீங்கள் இந்த குறும்படத்தினை இணையதளத்திலே எப்போதும் காண்பதற்கு வாய்ப்பாக இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான QR கோடு ஒரு விசிட்டிங் கார்டு போல வடிவமைக்கப்பட்டு உங்களுக்கு தருவதற்காக தோழர் மாரி அவர்களிடம் நான் அதை ஒப்படைத்திருக்கிறேன். தோழர் மாரி அவர்கள் அதை உங்களிடம் ஒப்படைப்பார் என்று நான் கருதுகிறேன். ஒன்று. இரண்டாவது, ஐயா வண்ணதாசன் அவர்கள் சொன்னதை போல பார்வையாளர்கள் அத்தனை பேரும் பேச வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தையும் நிறைவு செய்கிற விதத்திலே வெளியே கதிர் தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவாளர், கதிர் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அரங்கத்திற்கு வெளியாக காத்திருக்கிறார்கள். அதிலே உங்கள் பதிவுகளை எல்லாம் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அந்த நேரத்தை நிறைவு செய்கிற விதத்திலே வெளியே தேநீர் உங்களுக்காக தயாராக இருக்கிறது என்று சொல்லி தேநீர் பருகிய வண்ணம் உங்கள் கருத்துக்களையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலே பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவாக என்னுடைய நன்றியுரையை நான் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நன்றியுரைக்கு முன்னால் இந்த குறும்படத்திலே பணியாற்றிய கலைஞர்கள் ஒரு சில பேர் வந்திருக்கிறார்கள், ஒரு சில பேர் வரவில்லை. வந்தவர்களெல்லாம் கௌரவிக்க வேண்டும் அல்லவா? வரிசையாக நான் குறும்படத்திலே பணியாற்றிய கலைஞர்களை அழைக்க விரும்புகிறேன். முதலில் இந்த குறும்படத்திலே எனக்கு வலது கையாக அச்சாணியாக இருந்த எனது இணை இயக்குனர், இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாருங்கள் சங்கர் அவர்களே. அவர்களுக்கு அண்ணன் மாலைராஜா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஐயா புத்தநேரி கோ செல்லப்பா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு ஐயா வண்ணதாசன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். நன்றி. அடுத்தபடியாக மங்கை டீச்சராக நடித்து நம் அனைவரின் இதயத்தையும் கவர்ந்த அன்பு சகோதரி விஜி பூரன் சிங் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு பிக் பாஸ் விக்ரமன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். நன்றி. அந்த கதையிலே இந்த கதாபாத்திரத்துக்கு பதிலாக வேறு யாரையும் என்னால் கற்பனை செய்ய முடியாது என்று நான் நினைத்த ஒரு கதாபாத்திரம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ரங்கராஜன் சார் தான். அந்த ரங்கராஜன் சார் ஐயா கிருஷி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு ஐயா சவுந்தர மகாதேவன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து இந்த படத்திலே அந்த நடராஜனாக நடித்து பலருடைய கண்களில் கண்ணீரை விளைவித்த அந்த நடராஜன் என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று கோயம்புத்தூரிலிருந்து மெனக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறார். படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அவர் இங்கே வந்திருக்கிறார். அவரை நான் அன்போடு இருக்கிறேன். அவருக்கு டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, அவர் வந்து மாற்றுத்திறனாளி கிடையாது, அது முழுக்க முழுக்க நடிப்பு தான். நன்றி. அடுத்து இசையமைப்பாளர், இந்த படத்திற்கு பெரிதும் உயிர் கொடுத்த இசையமைப்பாளர் கோல்டுவின் அரங்கத்திலே இருந்தார், ஏதோ வெளியேறிட்டார். கோல்டுவின் சாலமன் அவர்கள் இல்லை அரங்கத்திலே. அதற்கு பிறகு வேற அண்ணன் மூலைக்கருப்பட்டி குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் கிடையாது, அந்த மூலக்கருப்பட்டி கிடையாது, அந்த இயற்கை காட்சிகள் எதுவுமே கிடையாது. அவர் வந்து நட்பு கருதி இந்த குறும்படத்தினுடைய ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி இருந்து பணி செய்தார். அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். எங்கள் ஊரையும் எங்கள் பள்ளியையும் அழகாக காட்டிய முத்தமிழ் அவர்களை பாராட்டி பொன்னாடி அனுமதித்திருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளிக்கூடம் அப்படி இல்லை. 14 வருஷம் ஆகிட்டு இப்போ வந்து முழுக்க புதுப்பிக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூடம். அந்த தோற்றமே கிடையாது.
அதுக்கு முத்தமிழ் ஒரு காரணம். இதே குறும்படத்தை எங்கள் பள்ளியிலும் நீங்கள் போட்டு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. நன்றி. உங்களுக்கு இன்னும் பொன்னாட போல அண்ணன் எஸ்பி துரை அவர்கள் அண்ணன் குமார் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் மூளைக்கருப்பட்டி களத்திலே எனக்கு பெரிதும் உதவிய மற்றொரு அன்பு சகோதரர் போகர் அவர்கள். அவர் இந்த படத்திலே ஒரு சிறிய கதாபாத்திரத்திலே அந்த தச்சுப்பட்டறையினுடைய உரிமையாளராக நடித்திருந்த திரு போகர் அவர்கள். திரு போகர் அவர்களுக்கு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை யாராவது தாமதமாக வந்திருக்கிறீங்களா? நான் யார்? சின்ன தம்பிண்ணா வாங்க வாங்க. அந்த எல்லோரும் எதிர்பார்த்தோமே அந்த மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டு பையன், அந்த பையன் எங்கள் அன்பு சகோதரர் சின்னத்தம்பி அவருடைய மகன் வரவில்லை. அவர் சென்னையிலே படித்து கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தை வந்திருக்கிறார். அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறோம். அண்ணன் சின்னத்தம்பி அவர்களுக்கு ஐயா தீன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். பழனி திரு அன்பு சகோதரர் பழனி இந்த குறும்படத்திலே புகைப்பட கலைஞராக பணியாற்றியவர். ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறீங்களான்னு கேட்டோன்னே கேஷுவலாக அப்படி தொப்பியை போட்டு கார்லேருந்து வந்து இறங்கி நின்று 100 ரூபாய்க்கு சில்லர் இருக்கா தம்பின்னு கேட்ட அன்பு சகோதரர் திரு பழனி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அண்ணன் எல்கேஎஸ் மீரான்மதியன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், அதுக்குன்னே 10 பேரை கூட்டத்துட்டார். வந்துடும். அதுபோல் இந்த கதையை நாங்கள் பண்ணும்போது முறையாக ஸ்டோரி போர்டுலாம் பண்ணி எல்லாம் செஞ்சோம். அதெல்லாம் செஞ்சு கொடுத்த அன்பு சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் தான் கடைசியில் அந்த சின்ன பையனை கைட் பண்ணி விடுவார். நீ கம்ப்யூட்டர் உதவியோடு எதை வேணாலும் செய்ய பெரிய ஆளாவேன்னு சொல்லுவார். அந்த ஒரு வரி அந்த பையனுடைய வாழ்க்கையை மாற்றும் அன்பு சகோதரர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு இதோ அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அதுபோல் அந்த முதல் காட்சியில் உள்ளே நுழையும் போதே அன்பு சகோதரர் ஒருவர் வந்து வழி சொல்லுவாரே அந்த ரங்கராஜன் சாருக்கு, அந்த வடிவேல் முருகன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த வடிவேல் முருகன் வேறு யாரும் இல்லை, அந்த கதாநாயகனாக நடித்த அந்த நடராஜன்கிற பையனுடைய அப்பா அவரை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு விக்ரமன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருக்கப்பில்லையா? எங்கே இருக்க? சங்கத்தமிழ் யாரை சொல்லுங்க? கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கீங்களா? அவர் தேனியிலேருந்து வாரேன்னு சொன்னார், பெரிய பையன் நடராஜன். ஒருவேளை இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் யாராவது தாமதமாக வந்திருந்து நான் கவனிக்காமல் விட்டுருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் தயவுசெய்து வந்திருந்தீங்கன்னா வந்துருங்க, மேடைக்கு வந்துருங்க. அதாவது இந்த ஊன்றுகோல் படத்துக்கு டைரக்டர் முத்தமிழ் என்னுடைய பையனை நடிக்க கூப்பிட்டாங்க. அவன் நடித்து காட்டினான். பையனுக்கு அவர் ஊன்றுகோலாக இருந்தாப்புல, என்னுடைய பையனுக்கு நான் ஊன்றுகோலாக இருந்திருக்கேன். ரொம்ப நன்றி 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 நன்றி. நன்றியுரையாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சது தானே, வேறு ஒன்றும் இல்லை. அந்த நடராஜனுக்கு எப்படி ஒரு ரங்கராஜன் சார் கிடைச்சாரோ அதுபோல் இந்த முத்தமிழுக்கு மேடையில் இருக்கிற அத்தனை ரங்கராஜன் சாரும் வழிகாட்டுவீர்கள் வழிகாட்டுவீர்கள் வழிகாட்டுவீர்கள். நன்றி 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 நன்றி. எழுந்திருடா என் இளைய சக்தியே எழுந்திருடா. உடைக்கிடடா உன் மூல தடைகளை உடைக்கிடடா. ஞானத்தை ஊன்றி நடந்திடவா நாளைய உலகம் வென்றிடவா. ஞானத்தை ஊன்றி நடந்திடவா நாளைய உலகம் வென்றிடவா வென்றிடவா வென்றிடவா.
காத்திருடா பசியின் கதறல் கேளுங்கடா அது கேளாய் செவிகள்